ஓம் சாந்தி 11/8/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நிரந்தரமாக ஒரு தந்தையின் நினைவுல மட்டும் இருக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க. இதுதான் எல்லையற்ற சதோ பிரதான முயற்சி. பாபாவை நினைக்கிறது ஈஸி, ஆனா நிரந்தரமா நினைக்கிறது, அந்த நினைவிலே மூழ்கி இருக்கிறது, அதுதான் எல்லையற்ற முயற்சி. இல்லையா? இந்த சங்கமிகம் இறுதி மூச்சு உள்ள வரை நிரந்தரமா இருக்க வேண்டிய பயிற்சி அது. சதோ பிரதானம் ஆவறதுக்கான முயற்சியும் அந்த ஒண்ணுதான். திரும்புற பக்கமெல்லாம் சிவபாபா தான் தெரியும். எப்பவுமே பரந்தாமத்திலே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, நீங்க இருக்கிறதே பரந்தாமம் மாதிரி அனுபவம் ஆகும். அந்த பயிற்சி பண்ணிட்டே இருங்க. கேள்வி: குழந்தைங்க, நீங்க யாரோட நட்பு வைக்கணும், யாரோட நட்பு வைக்க கூடாது? செம்ம பாயிண்ட் இல்லையா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். பாபா பிராமண பரிவாரத்தோட அன்பா இருக்க சொல்லியிருக்காரு. ஆனா அது எல்லா பிராமணன்னா யாருன்ற டெஃபினேஷனுக்குள்ள வரவங்க தான் இல்லையா? பாபா குழந்தை ஆயிட்டாலே அவங்க ஆக்சுவலா பாபா குழந்தையே கிடையாது இல்லையா? சும்மா டெய்லியும் வாணி கேட்டா கூட அவங்க பாபா குழந்தைன்னு சொல்ல முடியாது. இப்ப சொல்றாரு பாருங்க, யார் உண்மையான பாபா குழந்தை, யாரோட நீங்க நட்பு வைக்கணும்னா, எந்த குழந்தை எப்பவுமே ஞானத்தை பத்தி மட்டுமே பேசிட்டு தன்னை சேவையிலே மூழ்கடிச்சிட்டு இருக்கிற சேவாதாரியா இருக்குதோ, அந்த குழந்தைகிட்ட மட்டும்தான் உங்களுடைய நட்பு இருக்கணும், நீங்க பழகணும். அது மட்டும்தான் உண்மையான பாபா குழந்தை. மற்றபடி வீண் விஷயங்களை எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில எத்தனை வருஷத்து பாபா குழந்தை பேசுறதுல ருசி கண்டாலும், தவறான விஷயங்களே சொல்லிட்டு இருந்தாலும், அவங்க கிட்ட இருந்து நீங்க தூரத்தான் விலகி இருக்கணும் இல்லையா? பக்கா பாபா குழந்தையா இல்லையான்றது அவங்க பேசுற பேச்சும் நடத்தையும் தெரியப்படுத்தும். பாபா சேவையை விட வீண் விஷயத்த பேசுறதுல ருசி அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட இருந்து நாம விலகிடணும், தூரமா இருக்கணும், அவங்க கிட்ட இருந்து ஓடி போயிடணும். தீயவைகளை கேட்காதீங்க, பார்க்காதீங்கன்னு பாபா சொல்றாரு. ஆனா பாபா குழந்தைய பண்ணா என்ன பண்றது? பார்க்காத கேட்காத போயிட்டே இரு. நமக்கு பாபா கடைசியில நியாய தீர்ப்பப்ப நான் வாணியில என்ன சொன்னேன் அதை தான் கேட்பாரு. இல்லையா, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் சொன்னாங்க, இந்த சீனியர் இப்படி சொன்னாங்க, முரளி நான் தானே நடத்துறேன், சீனியரா நடத்தினாங்கன்னு கேட்பாரு. தீயவை பேசினா காதை மூடிக்கிட்டு போயிடு. பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது, சிந்திக்கவும் கூடாது. பார்த்தா கேட்டா அது அப்புறம் அதுதான் சிந்தனையில வரும். அதனால அந்த மாதிரி தவறான வீண் விஷயத்தின் ருசி கண்டவங்களை, சேவையே செய்யாம நேரத்தை வீணாக்குறவங்க கிட்ட இருந்து விலகி போயிடுங்க. தப்பான விஷயத்த சொல்றவங்க கிட்ட இருந்து விலகி போங்க. இன்னும் கேட்டா தப்பான விஷயத்தையும் ஸ்ரீமத்தின்னு வேற சொல்லுவாங்க, அவங்க கிட்ட இருந்து விலகி போங்க. அடுத்த கேள்வி, அலட்சியம். பாபா நேத்து வானிலை சொன்னார் இல்லையா, மாயை இந்த நேரத்துல அலட்சியத்தை எடுத்துட்டு வந்துடுது, குழந்தைங்க கிட்ட தவறான காரியங்களை செய்ய வச்சிடுதுன்ட்டு. அந்த மாதிரி நீங்க அலட்சியத்தோட இருந்தா என்ன நஷ்டம் ஏற்படும் தெரியுமா? கவனக்குறைவா இருந்தா, எந்த குழந்தை அலட்சியமா இருக்குதோ அவங்க மூலமா ஒவ்வொரு நேரத்தையும் தவறுதான் நடந்துட்டு இருக்கும். அவங்க அப்பாவுடைய பேரை கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மேல எல்லோருக்குமே வெறுப்பு வரும். அவங்க தங்க யுகத்துக்கு வர முடியாது. பிறகு அதிக தண்டனை அடையிறதுக்கு பாத்திரமானவர்களா ஆகிடுவாங்க. அலட்சியம். பாபாவை நினைவு செய்யறதுலயும் பாபாவுடைய வழிபடி நடக்கிறதுலயும் கவனக்குறைவா இருக்கிற குழந்தைங்க பண்ற அத்தனையுமே தப்பாதான் இருக்கும். பாபா நினைவோடு பாபா கிட்ட வழி கேட்டு கேட்டு காரியத்தை பண்ணலனாலே தன் மன வழிபடியும் பிறர் வழிபடியும் தான் நடப்பாங்க. அதனால என்ன ஆகும்? அப்பா பேரை கலங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்ல. பாபாவுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு பண்றதெல்லாம் அசுரத்தனம்னா அப்பா பேரு கெட்டு போகுது. அதனால எல்லாருக்கும் அவங்க மேல வெறுப்பு தான் வரும். எப்படி சகுனி அஸ்தினாபுரத்தின் சாபம்னு பீஷ்மர் சொல்றாரு, அந்த மாதிரி அந்த குழந்தைங்க நம்ம இயக்கத்தின் சாபமா இருப்பாங்க. அவங்க சொர்க்கத்துக்கே வர முடியாது, அதிக தண்டனை தான் அடைவாங்க. அதனால அலட்சியமா இருக்கக்கூடாது. பாபா சொல்றாருன்னா அதை பண்ணிடணும் கண்ணை மூடிட்டு. அதை விட ரொம்ப முக்கியம் அப்பா நினைவு.
அப்பா நினைவு, அப்பாவை துணைவனா வச்சு அப்பா கிட்ட வழி கேட்டு நடக்கிறதுல எந்த குழந்தை அலட்சியமா இருக்குதோ அந்த குழந்தை செய்யறது கண்டிப்பா பாவமா தான் இருக்கும். அவங்க சேவையும் பண்ண மாட்டாங்க, அவங்க வாயில இருந்து ஞானமும் வராது. அப்ப அப்பா பேரு நம்ம குடும்பத்து பேரை கெடுத்துடுறாங்க. அதனால எல்லாருக்கும் அவங்க மேல வெறுப்பு வந்துடுது. ஸோ எத்தனை பேருடைய வெறுப்பை சம்பாதிச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சாபம் சம்பாதிச்சுக்கிறாங்க. சாபம் சத்தியுகத்துக்கு வர விடாது, தண்டனை தான் அடைவாங்க. பாடல் மாதா ஓ மாதா ஓம் சாந்தி. மாதா ஓ மாதான்னு தாய்மார்களுடைய மகிமையை கேட்டீங்க இல்லையா? நீங்க எல்லோரும் அந்த தாய்மார்கள், மகிமைக்குரிய தாய்மார்கள், பாரத தாய்மார்கள், சக்தியின் அவதாரமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவதாரம்னு ஒருத்தருக்குத்தான் சொல்ல முடியும். அவரு தான் இந்த உலகத்தை தூய்மை ஆக்குறதுக்காகவே அவதரிக்கிறார். யார் அவரு? சிவபாபா. இப்ப அந்த பரமபிதா பரமாத்மா நம்மளை தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மை ஆக்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறாருன்னு நம்ம புத்தியில இருக்குது. பிரம்மா உடல்ல வந்திருக்காரு, அவருக்கு உடல் கிடையாது, பிறக்கிறது கிடையாது. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக்குறது தான் அவருடைய கடமை. அதை செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறார். இந்த தில்வாடா கோயில் உங்களுடைய முழுமையான நினைவு சின்னம். இந்த சங்கமயத்துல நடக்கிற அத்தனையும் இருக்கும் அங்க. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, மகாவீரர்கள், ஒரு சிலருக்கு பாதி ஆத்ம உணர்வு இருக்கும், ஒரு சிலருக்கு ஃபுல்லா இருக்கும், அதுவும் இருக்கும் அழகா. அதனால உங்களுடைய முழுமையான நினைவு சின்னம் இந்த தில்வாரா கோயில். பக்தி மார்க்கத்துல நினைவு சின்னங்கள் இருக்கிற அத்தனையுமே உங்க சங்கமேகத்துடைய நினைவு சின்னம் தான். தில்வாடா மட்டும் இல்லை, ஆனா தில்வாடா கோயில்ல இருக்குது முழுமையான நினைவு சின்னம். ஏன்னா ஏன் முழுமையான நினைவு சின்னம் காட்டுறாங்கன்னா, நீங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்கிறாங்க, கண்ணை திறந்துட்டு யோக நிலையில். மற்ற கோயில்ல இருக்கிறது அலங்காரத்தோட காட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாம் நகையெல்லாம் ஒண்ணும் போடுறது கிடையாது. பாபா சொல்றார், தாய்மார்கள் தான் சக்தியின் அவதாரம். எந்த தாய்மார்கள்? பாரதத்தின் தாய்மார்கள். எந்த தாய்மார்கள் பாரதத்தை சொர்க்கமாக மாத்திர சேவை செஞ்சாங்களோ அவங்க சக்தியின் அவதாரம், சிவசக்தியின் அவதாரம். பாபா சொல்றாரு, மற்றபடி இப்ப பக்தி மார்க்கத்துல இருக்கிற உங்களுடைய நினைவு சின்னங்கள் எதுவுமே சத்தியுகத்திலயும் இருக்காது, திரேதாயுகத்திலயும் இருக்காது. ராவண ராஜ்யம் வரும்போதுதான் மனிதர்கள் துக்கம் அடைகிறாங்க. ஏன்னா சதோ பிரதானமா இருந்த குழந்தைங்களை ரஜோவாகவும் தமோவாகவும் இந்த ராவணன் மாத்தி துக்கத்தை கொடுத்துறான். இப்பதான் இந்த நேரத்துல இந்த உலகம் தமோ பிரதானமா இருக்குது. இந்த ராவணன் நம்மளை எப்படி கெடுக்கிறான்ட்டு நம்ம இந்த வாழ்க்கையிலே பார்க்கலாம். குழந்தையா இருக்கும்போது நம்ம பரிசுத்தமா தான் இருப்போம் இல்லையா? யார் மேலேயும் எந்த வெறுப்புணர்வும் இருக்காது, எல்லாரும் நல்லவங்களா தான் தெரிவாங்க. இப்ப திடீர்னு ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட வயசுல சொல்லுவாங்க, உனக்கு நடக்கிறது தப்பு பாரு, உனக்கு ஓரவஞ்சனை பண்றாங்க, நம்ப ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அப்பதான் வெறுப்பு உள்ள வர ஆரம்பிக்குது, பொறாமை உள்ள வர ஆரம்பிக்குது. இப்படித்தான் மாயா பண்ணோம். அப்போ சத்தியுகம் திரேதாயுகம் ஃபுல்லா நம்ம குழந்தையோட மனநிலையில இருக்கிறோம். துவாபரகம் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா காமத்தின் ருசி பாரு, எவ்வளவு அழகா இருக்கிறாங்க பாரு, அவங்கள உன்னுடையவங்கள ஆக்கு, அந்த பொருள் எவ்வளவு இருக்கு பாரு, அவனுக்கு மட்டும் போயிடுச்சு பாரு, நியாயமா உனக்கு தானே வரணும். இதானே சகுனி பண்றான். என்ன பண்றான் சகுனி? நியாயமா இது உனக்கு வரணும், அவனுக்கு போயிடுச்சு பாருன்னு சொல்லி சொல்லியே துரியோதன வாழ்க்கை அழிச்சிடறான். அப்படின்னா அப்ப இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அதே பாண்டவர்கள் எந்த குரு கிட்ட படிச்சாங்களோ அதே கிருபாச்சாரியா துரோணாச்சாரியர் கிட்ட தான் கௌரவர்களும் படிக்கிறாங்க.
அப்ப இந்த வித்தியாசம் என்ன? சகுனி. அது ஒண்ணுதான் வித்தியாசம். இவங்க சகுனி சொல்றத கேக்குறாங்க, அவங்க கேட்கல. அதுக்குதான் பாபா சொல்றாரு, ஞானத்தை தவிர மத்தது பேசுற அத்தனை பேரும் சகுனின்னு புரிஞ்சுட்டு எட்ட வந்துருங்க. ஏன்னா சகுனி மூலமா தான் ராவணன் உங்களை ரஜோத்தமாவா மாத்துறான். ஏன்னா ராவணனுக்கும் உடல் கிடையாது, அவனுக்கும் உடல் தேவைப்படுது இல்லையா? பாபா சொல்றாரு, இந்த நேரத்துல இந்த உலகம் முற்றிலும் தமோ பிரதானமா இருக்குது. அதனால்தான் எங்க பார்த்தாலும் துக்கம். துக்கத்துல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. நிம்மதியா எனக்கு ஒரு இடம் வேணும், நீங்க எங்கேயுமே போக முடியாது. எல்லா இடமும் தமோ பிரதானம். ஆனா இந்த உலகம் எப்ப சதோ பிரதானமா இருந்துச்சோ அப்பத்தான் நீங்க அங்க ராஜ்யம் செஞ்சீங்க. அதனால இங்க தமோ பிரதான உலகத்துல ராஜ்யம் கிடைக்கல, பதவி கிடைக்கல, பவர் கிடைக்கல, புகழ் கிடைக்கலன்னு ஏங்காதீங்க. அப்படி கிடைச்சாலும் யாரும் நிம்மதியா இங்க இருக்கிறது கிடையாது. ஆனா சதோ பிரதானமான உலகத்துல நிம்மதியா அரசாட்சி பண்ணீங்க நீங்க. அந்த சுய தரிசன ஆத்மாவுடைய 84 பிறவி தரிசனத்தின் சக்கரம் உங்க புத்தியில சுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பிராமணர்களாகி நீங்க தான் சுய தரிசனத்தை சுய தரிசன சக்கரத்தை சுத்துற சக்கரதாரிகள், சுதர்ஷ்ண சக்கரதாரிகள். உங்களுக்கு இந்த சுய தரிசன சக்கரத்தின் ஞானத்தை கொடுத்தவர் ஒரே ஒரு ஞானக்கடல் சிவபாபா. அவருடைய நினைவு சின்னமாகவும் இந்த தில்வாடா கோயில் இருக்கு. பிறகு அச்சல்கர் மற்றும் குருசிகரும் இருக்குது. என்னன்னு தெரியல. அச்சல்கர் பாபா சொல்லியிருக்காரு, குருசிகர்னு இன்னைக்கு சொல்றாரு. ஸோ அதுவும் நம்மளுடைய நினைவு சின்னம்ல இருக்கு. சிகர் அப்படின்னா சிகரம், மலை உச்சி. மலையின் மீது சிவபாபாவுடைய கோயில் இருக்குது. அவருக்குத்தான் ஞான கண்மை கொடுத்தவர்னு சொல்லப்படுது. அப்ப அவர் ஞான கடல் ஆகிறார் இல்லையா? இது முற்றிலும் சரியான நினைவு சின்னம். இது அந்த அச்சல்கர் குருசிகர் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். நமக்கு அது தெரியாதனால புரியல அது. அதனால அது அங்க அவருக்கு அந்த ஞான கண்மை கொடுப்பவர்னு ஏதோ இருக்கும் போல இருக்குது பேரு. நீங்க அந்த உச்சிக்கு போறதுக்காக தான் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா? இப்ப மலை உச்சி அப்படின்னா என்ன சூப்பர் இல்லையா? மலை உச்சியில சிவனுடைய கோயில்னா இந்த உச்சிக்கு உங்களை அழைச்சிட்டு போறாரு. இறைவன் உச்சியில தானே இருக்கிறாரு இல்லையா? பரந்தாமத்துல இருக்கிறாரு. சோ நம்மள அங்க அழைச்சிட்டு போறாரு. அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு அவருக்கு ஈக்குவலான நிலை, சதோ பிரதான நிலைக்கு அழைச்சிட்டு போறாரு. அந்த நிலையை அடையிறதுக்குத்தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பரந்தாமத்துக்கு போறதுக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பரமபிதா பரமாத்மா கழுத்துல ருத்ர மாலை ஆகுறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? உச்சியில பரந்தாமத்துல பாபா இருக்கிறாரு. அவருக்கு பக்கத்துல மாலையாக நம்ம மாறணும். அதுக்குதான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இங்கதான் இந்த ஞானம் கிடைக்குது. பிறகு எப்ப நீங்க அந்த ஞானத்தை பக்காவா தாரணை செஞ்சு உறுதியானவர்களை நிலைச்சிடுறீங்களோ, ஞான சுரூபமா நிலைச்சிடுறீங்களோ, அப்பத்தான் நீங்க இந்த ருத்ரமாலையில வர்றீங்க. நீங்க சதோ பிரதானம் ஆகும் பொழுதுதான் அப்பா கூட போய் இங்க இருக்கிறீங்க. அவருக்கு சமமா தூய்மை ஆனாதான் அங்க போக முடியும். ஆனா இங்க நமக்கு 2 ரூபத்துல தாய் வீடா இருக்குது. பிரஜாபிதா பிரம்மா மற்றும் சிவபாபா 2 பேருடைய குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தினால அலங்கரிக்கிறதுக்காக பாபா இங்க வரார். இது எல்லையற்ற தாய் வீடு, மாமியார் வீடாகும். அது எல்லைக்குட்பட்டது. கன்னி மாமியார் வீட்டுக்கு சென்று நகை போன்றவற்றை அணிந்து கொள்கிறாள். இதத்தான் சுகம்னு நினைக்கிறா. நாம இப்ப எல்லையற்ற தந்தையின் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்.
மாமியார் வீட்டுக்கு போறதுக்காக அழிவற்ற ஞான ரத்தினங்களை தாரணை செஞ்சுட்டு இருக்கிறோம். 21 பிறவிகளுக்கு உங்களுடைய புத்தின்ற பை நிறைந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த அளவுக்கு தீவிர வேகம் கிடையாது. சதோ பிரதானமுடையவர்கள் தான் தீவிர வேகமுடையவர்கள். சிலர் சதோகுணத்துடனும் சிலர் இன்னைய வரைக்குமே ரஜோகுணத்துடனும் தான் இருக்கிறாங்க. 3 வகையான முயற்சியாளர்கள் இருக்கிறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த முயற்சியாளர்கள் சதா புத்தியில ஒரு தந்தையுடைய நினைவு மட்டும்தான் வச்சிருப்பாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அந்த ஒரு தந்தை மட்டுமே. பாபா சொல்றாரு, 2 ரூபத்துல இது தாய் வீடாகுதுன்ற. ஒண்ணு மதுபனும் நம்மளுடைய தாய் வீடு தான். இன்னொன்னு பரந்தாமம் தாய் வீடு அல்லது தந்தை வீடு. அடுத்தது போக போற சத்தியுகம் தான் நமக்கு மாமியார் வீடு. அங்க நம்மள கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ஸ்ரீ லக்ஷ்மிக்கும் ஸ்ரீ நாராயணனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ஸோ அது மாமியார் வீடு. மாமியார் வீட்டுக்கு போய் நகை அணிஞ்சிக்கணும், அப்பா அம்மா வீட்டில் நகை அணிஞ்சிக்க கூடாதுன்னு எப்படி ஒரு பெண் நினைக்கிறாளோ, அதே மாதிரி தான் இங்க நாம எந்த விதமான ஸ்தூல அலங்காரமும் பண்ணிக்காம மாமியார் வீட்டுல போய் அனைத்து ஸ்தூல அலங்காரம் நிறைந்தவர்களா ஆகிறதுக்காக இப்ப ஞான ரத்தினங்களை தாரணை செஞ்சுக்கிறோம். சூப்பர் தானே? ஒரு பெண் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அம்மா வீட்டுல சொல்லி கொடுப்பாங்க, நீ இப்படி இருக்கணுமா, என்ன பிரச்சனைனாலும் அனுசரிச்சு போகணுமா, பின்னாடி அந்த ஞானம் அந்த குணங்களை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் கணவன் பணக்காரனா இருந்தா இந்த பொண்ணும் ஆஹோன்னு இருக்க போகுது. ஆனா அதுக்கு அடிப்படை என்னது? குணம். குணம் இல்லைன்னா எதுவுமே நிலைக்காது. அதே மாதிரிதான் இந்த பதவி, சத்தியுக பதவியும். அதுக்காக பாபா நமக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. புத்தி பைய நிரப்பிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு குணங்களை நிரப்புறாருன்னா 21 பிறவிக்கு உங்க கூட வர்றதுக்கான குழந்தைங்களுக்கு அது தீவிர வேகத்துல அந்த ஞானத்தை குணங்களா மாத்தணும்ன்றது தீவிர வேகத்தை எடுத்துட்டு வர மாட்டாங்க. தீவிர வேகமுடையவர்கள் யாருன்னா சதோ பிரதானமுடையவர்கள். என்னானாலும் சிரிச்ச முகத்தோட யாரு மேலேயும் கொஞ்சம் கூட வெறுப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் சதோ பிரதானமுடையவர்கள். பாத்தீங்கன்னா பக்தியில இருக்கிறவங்க சதோ பிரதானமுடையவர்களாகவே பாக்குறதுக்கு தெரியறாங்க. ஃபேமஸான சாமியார்களும் பார்க்கலாம், அப்படி சிரிச்ச முகம் மாறாம அப்படியே அந்த முகத்தை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல தோணும். சாமியார்கள் ஹடயோகம் சொல்லி கொடுக்குறவங்களாம். ஆனா அவங்க பேச விட்டாங்கன்னா அந்த பேசும்போது அந்த வெறுப்பு குணம்லாம் வெளிப்படும். ஆனா பாபா குழந்தைங்க எப்படி இருக்கணும்னா, பார்க்கும் பொழுதும் அந்த சதோ பிரதானத்தன்மை தெரியணும், பேச்சிலையும் தெரியணும், நடத்தையிலும் தெரியணும், பார்வையிலும் தெரியணும். அப்படி இருந்தாதான் அவங்க தீவிர வேகமுடையவர்கள். ஆனா இன்னைய வரைக்கும் சில குழந்தைங்க சதோவிலும், இன்னும் சிலர் இன்னும் ரஜோகுணத்திலே இருக்கிறாங்க. ரஜோகுணம் என்னது? துவாபர யுகத்தின் குணம். சதோ திரேதா யுகம். ஆனா சத்யுகம் தான் சதோ பிரதானம். அது ஆகல யாரும். ஆகணும். சோ இந்த முயற்சியும் 3 விதமான முயற்சியாளர்கள் இருக்கிறாங்களாம். சதோ பிரதான முயற்சியாளர்கள், உயர்ந்ததும் உயர்ந்த முயற்சியாளர்கள். அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க புத்தியில எப்பவுமே ஒரு பாபாவுடைய நினைவு மட்டும்தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய குணங்கள் நடத்தை நல்லா தான் இருக்கும். அப்பாவுடைய நினைவு மறக்கிறதுனாலதான் அசுரன் எட்டி பார்க்கறோம் இல்லையா? அசுர குணங்கள் வெளிவருது, எண்ணங்கள் வருது. அப்ப சதோ பிரதான முயற்சியா இருக்கணும். டக்குன்னு பாபாட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு எரிச்சிடணும் எல்லா வீண் விகார எதிர்மறை எண்ணங்கள். அதுதான் உயர்ந்த முயற்சியால. சோ மீதி 2 உங்களுக்கே தெரியும் இல்லையா? நினைவு இருக்கும், ஆனா கொஞ்சம் கட் ஆகும்.
இன்னொருத்தர் சுத்தமாரும் பாபா நினைக்கணும்ன்ற கவலையே இல்லாம இருக்கு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அந்த தந்தை மட்டும்தான். அவரை மட்டும்தான் நினைக்கணும். அவர் சொல்ற வழிப்படி மட்டும்தான் நடக்கணும். குழந்தைகளாகிய நாம இப்ப எல்லையற்ற சுகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. அதுக்காக எல்லையற்ற முயற்சியும் நல்லா செய்யணும். நீங்க நான் இரும்பு யுகத்துல வந்துட்டேன்னு ஆத்மா சொல்லுது. இப்ப பரமபிதா பரமாத்மா கிடைச்சிட்டாரு. நீங்க இங்க முயற்சி செஞ்சு தங்க யுகத்துக்கு போகணும். அப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு எப்ப ஏற்படுதோ அப்பதான் தங்க யுகத்துக்கு வர முடியும். எல்லையற்ற சுகம் நிறைந்த இடம் எது? சத்யுகம். அங்க போகணும்னா முயற்சியும் எல்லையற்ற முயற்சியா இருக்கணும். அதுதான் முக்கியம். சும்மா என் சக்திக்கு ஏத்த மாதிரி நான் கொஞ்சம் பண்றேன், என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னா சத்தியுகமா பாபா என்ன சொல்றாரு, என்னாலையும் உனக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும்ட்டு திரேதாயுகத்துல கடைசியில ஒரு பிறவை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாரு. அப்ப அது எல்லையற்ற உயர்ந்த பதவி, ஸ்ரீநாராயணன் பதவி. இப்ப அதுக்கேத்த மாதிரி எல்லையற்ற முயற்சி செய்யணும், நல்லா முயற்சி செய்யணும். பாபா சொல்ற வேர்ட் பை வேர்ட் ஃபாலோ பண்ணணும். ஆத்மா சொல்லுது இல்ல, அந்த மாதிரி உயர்ந்த யுகத்துல இருந்து நான் இரும்பு யுகத்துக்கு வந்துட்டேன்னு. ஏன் வந்துட்டேன்? எனக்கு சரியான வழியை சொல்றவங்க யாரும் இல்லை, அதனால கீழான நிலை அடைஞ்சிட்டேன். இப்போ பரமபிதா பரமாத்மா கிடைச்சிட்டார், சத்தியமான வழியை சொல்லக்கூடியவர். அவர் சொல்றாரு, குழந்தை நான் சொல்ற வழிபடி இங்க நீ முயற்சி செய், தங்க யுகத்துக்கு வருவ. முயற்சி செய்து தங்க யுகத்திற்குரிய மனநிலையை நீ இப்ப நிரப்பிக்கிட்டனா தங்க யுகத்துக்கு வந்துடுவ. இதுதான் பெரிய விஷயம். பாபா சொன்னாரு, ஒரு யுகத்துல இருந்து இன்னொரு யுகத்தை நீங்க டச் பண்ணும்போது மாயா நாலா பக்கமும் பயங்கரமா அட்டாக் பண்ணும். இது எப்படின்னா, இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போகும்போது அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த எல்லையை தொடும்போது தான் உங்களை தாக்குவாங்க போர் வீரர்கள். அந்த மாதிரிதான் இது. ஆனா தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏன்னா நம்ம போயே ஆகணும், லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும். அப்ப என்ன பண்ணணும்? இரும்பு யுகத்துல இருந்து செம்பு யுகம், அதாவது இரும்பு யுகம்னா என்னது? கலியுகம். செம்பு யுகம்னா துவாபர யுகம். அந்த அந்த அளவுக்கு உங்க மனநிலை ஏறும்போது அங்க தாக்குறாங்களா, உடனே செம்பு யுகத்தை சார்ந்தவராகவே நீங்க மாறிட்டீங்கன்னா விட்டுருவாங்க. அதே மாதிரி திரேதாயுகத்துக்கு போகும்போது திரேதாயுகத்தை சார்ந்த அந்த மனநிலையில ஃபுல்லா இருந்தீங்கன்னாலும் சண்டை நடக்காது. அதே மாதிரி சத்தியுகத்துக்கு போகும்போது ஆல்ரெடி அப்ப ஈஸின்னா சத்தியுகத்தின் மனநிலை எடுத்துட்டு வாங்க, எல்லா கேட்டும் உங்களுக்கு திறந்துடும். அதுதான் ஆஞ்சநேயர் போகும்போது அடிக்கடி அந்த கதவு திரை அவரை போக விடாம தடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. இப்ப பாபா சொல்றாரு, சரி இதுல ஒரு சிஸ்டர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அது மறந்துட்டேன், இப்ப சொல்றேன். என்னன்னா, அவ்யக்த ஸ்திதினா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க, புது பாபா குழந்தவங்க. அவ்யக்தம் அப்படின்னா, இது வெக்தம். வெக்தம்னா ஸ்தூல உடல், எலும்பு தோல்னால ஆன உடல் உள்ள உலகம். இங்க சூக்ஷ்ம லோகம் இல்லையா, இது ஒலி உலகம். ஒலினால இதுவும் ஒரு பிரதர் கேட்டிருந்தது, சூக்ஷ்ம லோகம்னா என்னன்ட்டு. ஸோ இது ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் இப்போதைக்கு சொல்றேன். ஸோ இது ஒலி உலகம், மேல இருக்கிறதும் ஒலி உலகம் தான். ஸோ அது செம்பொன் நிறமான உலகம், இது வெறும் ஒலி உலகம். இங்க ஒலி உடலோட நாம இருப்போம். இங்கதான் இப்ப பாப்தாதா குறிப்பா பிரம்ம பாபா இருக்கார், ஃபரிஸ்தாவாகி. ஃபரிஸ்தாவனா ஒலி உடல். ஸ்தூல உடலை விட்டு ஆத்மா பிரிந்த பிறகு இங்க போயிடும், சம்பூர்ண நிலை அடைஞ்சா. சம்பூர்ண நிலைனா முழுமை நிலை. அப்ப அதுதான் ஃபரிஸ்தான்றது, அவ்யக்தமாகிறதுன்னு சொல்றதெல்லாம். இப்ப ஃபரிஸ்தா ஸ்திதி, ஸ்திதினா மனநிலை. அவ்யக்த ஸ்திதினா இப்ப அவர் அங்க போயிட்டாரு, இங்க இருக்கிற எதுவுமே அவருக்கு ஞாபகம் பற்று எதுவுமே இல்லாத நிலை. எல்லாமே என் குழந்தை, எல்லோருக்கும் சக்தி கொடுக்கணும், அந்த ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்கும். அதுதான் எல்லையற்ற மனநிலை. ஆனா அவர் அங்க போறதுக்கு முன்னாடி இந்த உடல்ல இருக்கும் பொழுதே அவர் அந்த பயிற்சியில தான் இருந்தார். இந்த உடல்ல இருந்தாலும் நான் சூக்ஷ்ம லோகத்துல ஒலி உடல்ல இருக்கிறேன், மேல இருந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆத்மால இருந்து சக்தி போயிட்டே இருக்கு. நானும் பாபாவும் இணைஞ்சு இருக்கிறோம், சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாபா இணைஞ்சு நீங்க பூர்வ மத்தியில 2 பேரும் இணைஞ்சுன்னு நினைக்கலாம், அல்லது பக்கத்துல அவர் ஒரு ஒலி உடல்ல இருக்கலாம், அவர் கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து கூட சக்தி கொடுக்கலாம். நிறைய விதம் இருக்குது. ஸோ அவ்யக்த ஸ்திதினா விடுபட்ட ஸ்திதி. இந்த உலகத்துல உள்ள உங்க கணவன் மனைவி குழந்தை இந்த உறவுகள் எல்லாத்துல இருந்தும் புத்தி விலகிடுச்சு.
எனக்கு வெறும் ஆத்மா தான் தெரியும். அது சகோதர ஆத்மா, நான் சக்தி கொடுக்குறேன், அவ்வளவுதான். சோ அது பாபா சொன்னாங்க, விருந்தாளின்னு புரிஞ்சுங்க, ரொம்ப பவர்ஃபுல்லானது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். உங்க வீட்டுல நான் விருந்தாளியா வந்திருக்கேன், இந்த வீட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் தேவையில்லாம எதுலையுமே மூக்க நுழைக்க மாட்டேன்ட்டு இருந்து பாருங்களா அன்னைக்கு எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு சும்மா பிரச்சனை கொடுக்குறவங்களும் உங்ககிட்ட அன்பா பேச வருவாங்க. ஆச்சரியமா இருக்கும். அதான் பாபா சொல்ற வழி, பவர் இல்லையா? சரி, அந்த மாதிரி மனநிலை உங்களுக்கு எப்ப ஏற்படுதோ அப்பதான் தங்க யுகத்துக்கு வருவீங்க. சோ அந்த மனநிலைன்னு வரும்போதுதான் அவ்யக்த ஸ்திதி ஞாபகம் வந்துச்சு. சோ இது அவ்யக்த ஸ்திதி தான் இல்லையா? அந்த அவ்யக்த ஸ்திதி இருக்கிறவங்க தான் தங்க யுகத்துக்கு வர முடியும். அப்ப இங்க அவ்யக்த உடல்ல பிரம்ம பாபா ஏன் இருக்கிறாருன்னா, அவர் தங்க யுகத்துக்கு போற தகுதி அடைஞ்சிட்டாரு. ஆனா தங்க யுகம் வரல, சத்தியுகம் வரல. வராத வரைக்கும் அந்த ஆத்மா அங்க இருக்குது. சோ அந்த மனநிலை உங்களுக்கு வரணும். சோ அதுக்கு தீவிர முயற்சி. ஒரு அப்பாவை தவிர எனக்கு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு வெறித்தனமா இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எரிச்சிடுங்க. யார் கூடயோ பேசுனீங்க, ஸ்லைட்டா உங்களை மைண்டுக்குள்ள அது பேசுனது அசைப்படுறதுனாலே அழுக்கு சேர்ந்துடுச்சு, எரிச்சிடுங்க. பாபா சாரி பாபா, அடுத்த தடவை யார் தொடர்புல வந்தாலும் நான் உன் நினைவுல மட்டும்தான் இருப்பேன், அவங்க சொல்றதை கேட்க மாட்டேன். கேட்க கூடாது, அது ரொம்ப முக்கியம். உங்க காதுலயே விழக்கூடாது. 1 மணி நேரம் பேசினாங்கன்னா அதோட சாரம் என்னன்னு தெரிஞ்சிடும். நமக்கு பாஷை தெரியாத மொழி பாக்குற மாதிரி. பாஷை தெரியாத படம் பார்த்தோம்னா கதை தெரியும், ஆனா எல்லா டயலாகும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்கிறது? புத்தினால நான் மேல இருக்கிறேன், உலகத்துக்கு சக்தி கொடுக்குற வேலையில இருக்கிறேன், அதுலயே பிஸியா இருந்தீங்கன்னா இங்க இருக்கிற எதை பார்த்தாலும் உங்களுடைய பழைய சமஸ்காரங்கள் தான் தூண்டப்படும். அதனால எதையும் பார்க்காதீங்க. அந்த மாதிரி அவ்யக்த ஸ்திதி வந்துச்சுன்னா தங்க யுகத்துக்கு வந்துடுவீங்க குழந்தைங்களே. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகணும், அதுக்குத்தான் வந்திருக்கிறீங்க. எல்லோரும் ஆகிதான் தீரணும். ஏன்னா உங்களுடைய பாகம் உங்களுடைய ஜாதகத்துல அடுத்த 20 வருடத்துக்கு பிறகு சத்யுகம்னு எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் நீங்க இப்ப சதோ பிரதானம் ஆகுறீங்க. எல்லோருமே போகணும் இல்லையா? அதனால எல்லோருமே வரிசைக்கிரமமா ருத்ர மாலையில வரணும். இதுதான் ருத்ர மாலை, சிவன் கழுத்து மாலை மாதிரி இருக்குல்ல. சோ இது மாதிரி ஏதாவது டவுட் இருந்தா அவசியம் கேளுங்க. ஏன்னா பெரும்பாலும் புது குழந்தைங்க தான் பாக்குறாங்க, ஏன்னா அவங்களுக்காக தான் இது போட்டது. அதனால கூச்சப்படாம கேளுங்க, கண்டிப்பா சொல்றேன். சரி, இப்ப பாபா சொல்றாரு, அனைவரும் இன்னொன்னு என்னன்னா, பிரம்மகுமாரி 7 days கோர்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கு. ஸோ இதோடைய ஒவ்வொரு வீடியோ கீழே லிங்க்ல இருக்கும், பேசிக் 7 day கோர்ஸ். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் பேசிக் டவுட் எல்லாம். சரி, இப்ப பாபா சொல்றாரு, எல்லோரும் போய் தான் ஆகணும், இருந்தாலும் எல்லாருமே ஒரே ரேங்க் எடுக்க முடியாது. வரிசைக்கிரமா தான் வரும். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ன்றதுல மட்டும் கவலைப்படுங்க. அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலையே, அவன் இத்தனை வருஷம் இருக்கிறானே, இப்படி இருக்கிறானே, அது நமக்கு எதுக்கு? நீங்க போயிட்டே இருங்க. உங்க கூட வர்றதுக்கு தயாரா இருந்தா கூட்டு போங்க, அவ்வளவுதான். 8 ரத்தினங்களின் மாலையும் இருக்கு, 108 ரத்தினங்களின் மாலையும் இருக்குது. எது உயர்ந்தது? 8 தான். ஃபர்ஸ்ட் 8 ரேங்க், ஃபர்ஸ்ட் 108 ரேங்க் இல்ல. சரி, ஏதோ ஒண்ணு வரணும், அந்த வெற்றி மாலையில நாம வரணும். ஆனா 108க்கும் கீழே யோசிக்கவே கூடாது இல்லையா? ஏன்னா 16,108ன்றது திரேதா யுகத்தை ராஜாக்களையும் சேர்த்து. சத்யுக ராஜாக்கள்னா 108ஓட முடிஞ்சு போச்சு. அதுலயும் நாராயணன்னா 8ஓட முடிஞ்சு போச்சு. உங்களுடைய நினைவு சின்னமாக தில்வாடா மிகச் சரியாக உருவாக்கப்பட்டிருக்கு. கீழே தபஸ்யாவில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, மேல ராஜ்யம் காமிச்சிருக்கிறாங்க. மற்ற கோயில்கள்ல முக்கியமா ஜெகதம்பாவுக்கும் பெயர் பெற்றதாக இருக்கிறது. நடிப்பினுடைய பாகம் தாய்மார்களாகிய உங்களுக்கு இருக்குது இல்லையா? தந்தை குருன்ற பதவிய தாய்மார்களாகிய உங்களுக்குத்தான் கொடுக்கிறார். இங்க அதிகபட்சமா தாய்மார்கள் தான் இருக்கிறாங்க. அதனாலதான் பாரத மாதா சக்தியின் அவதாரம்னு பாடப்பட்டிருக்கு.
சேனைன்னும் சொல்லப்படுது. உங்களுக்குள்ள பலர் இருக்கிறீங்க. அதிக எண்ணிக்கை அடைந்து கொண்டே இருப்பதை நீங்க பாக்குறீங்க. தூய்மை ஆவறதுக்காக சன்னியாசிகள் வீட்டை விடுறாங்க. ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது தூய்மை அவசியமானதா ஆகிடுது. அந்த நேரத்துல ஐயோ ஐயோன்ற கூக்குரல் ஏற்பட்டு விடுகிறது. பூகம்பம் போன்றவைகள் ஏற்பட்டு இருக்கக்கூடும். இவ்வளவு மாளிகைகள் அனைத்தும் எங்கு சென்றது? அனைத்தும் விநாசமாகிவிடும் அல்லது கடலுக்குள்ள சென்று விடுகிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது? இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இரும்பு யுகத்திலிருந்து தங்க யுகத்துக்கு வரணும். சொர்க்கம்ங்கிறது உங்களுடைய எல்லையற்ற மாமியார் வீடு. அங்க போறதுக்குத்தான் நீங்க இப்ப முயற்சி செய்றீங்க. முழு ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தை தாரணை செய்யறதுல முழு முயற்சி செய்யணும். அப்பத்தான் குஷியின் அளவு அதிகரிக்கும். கடைசியில தான் அதீந்திரிய சுகம்னு பாடப்பட்டிருக்கு. யார் யாரு எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க, என்ன பதவி அடைவாங்கன்னு கடைசியில அவங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிடும். கடைசியில புரிஞ்சுக்குவீங்க. அதுவரை முயற்சி செஞ்சு தங்க யுகம் வரை வந்துடுவீங்க. யாரு சென்றடையவில்லையோ தங்க யுகத்துக்கு அவங்க தண்டனை அடைவாங்க. இப்ப கடைசி நேரம். எல்லோருமே கணக்கு வழக்கு முடிச்சிட்டு போகணும். நீங்க ஞானத்தினாலும் யோக பலத்தின் மூலமாகவும் கணக்கு வழக்கு முடிச்சிட்டு இருக்கிறீங்க. முன்னேறுனா ஒரேடியா வைகுண்டம் பதவி, விழுந்தீங்கன்னா அதோ கதி. ஏன்னா விகாரத்துல கீழே விழுந்துடுறாங்க. தேக அபிமானம் வந்த பிறகுதான் விகாரத்துல விழறாங்க. பிறகு முன்னேற முடியாது. முன்னேறாங்க பிறகு கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னா பிறகு காலதாமதம் ஏற்படும் அல்லவா? எப்பவுமே முன்னேறிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மனநிலை சிறிது நன்றாக இருந்தால் உடனே தேக அபிமானம் வந்துடுது. ஏதோ கிரகச்சாரம் இருக்குதுன்னு உணர முடியுது. மனதில் அதிக புயல்கள் வருகின்றன. முன்னேறுவதற்கு அதிக காலம் தேவைப்படுது. குழந்தைகளே, படிப்பு தினம் தினம் படியுங்க அப்படின்னு பாபா டெய்லியும் புரிய வைக்கிறார். நாளுக்கு நாள் அதிகமான புது புது கருத்துக்கள் கிடைக்குது. சரி, பாபா சொல்றாரு, உங்களுடைய மிகச்சரியான நினைவு சின்னம் இந்த தில்வாடா கோயில். அந்த தில்வாடா கோயில்ல எப்படி இருக்கும்? மகாவீரர்கள் கீழே அழகா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, கண்ணை திறந்தபடி. அப்படியே அண்ணாந்த மேல பார்த்தோன்னா சொர்க்கத்தின் காட்சிகள் வரைஞ்சிருப்பாங்க ரூஃப்ல. ஆனா சொர்க்கம் மேல இல்ல, கீழே சங்கமிகத்தை காட்டுறாங்க. சொர்க்கத்தை எங்க காட்டுறது? அதனால மேல காட்டிட்டாங்க. வேற வேற யுகம் அது, அவ்வளவுதான். அது உயர்ந்த யுகம், மேல இருக்கிற யுகம் கிடையாது. அதே மாதிரி ஜெகதம்பா ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாங்கல்ல. ஏன்? ஜெகத்தின் தாய், உலகத்தின் தாய். உங்களுக்குத்தான் அந்த பாகம் இருக்குது. குருன்ற பதவிய பாபா தாய்மார்களுக்குத்தான் கொடுக்கிறாருன்றார். ஏன்னா இங்க அதிகமா தாய்மார்கள் தான் வராங்க. பாபாக்கு வந்த பேரே பிரம்மகுமாரிகள், அப்படித்தானே சென்டர் பேர் வைக்கிறோம். இப்ப தாய்மார்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அதனால்தான்
பாரத மாதா சக்தியின் அவதாரம்னு சொன்னதுடைய அர்த்தம் அதுதான். பாரத மாதாக்கள் தான் சக்தியின் சொரூபமா மாறுறாங்க. அதே மாதிரி சிவசக்தி சேனைன்னு சொல்லப்படுற மகிமையும் அவங்களோட இதுதான். ஸோ நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையிறத பாக்குறோம். இப்ப இங்க ஏன்னா இல்லறத்துல இருந்துகிட்டே தூய்மை ஆகுறாங்க தாய்மார்கள், சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அதே தூய்மை ஆகுறதுக்காக சன்னியாசிகள் வீட்டை விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப எது உயர்ந்தது? இல்லறத்துல இருந்தே தூய்மையா இருக்கிறதுக்கு தான் சக்தி வேணும். எவ்வளவு தடைகள் வருது தாய்மார்களுக்கு இல்லையா? ஆனா அதுக்காக சன்னியாசிகள் தூய்மையா இருக்கிறது தேவையே இல்லையானா தேவைப்பட்டது துவாபரகத்துல. அப்பதான் அவங்க வராங்களே சன்னியாசிகள். ஏன்னா தேவதைகள் தூய்மையா இருக்கிறத பாபா கிட்ட சங்கமிகத்துல கத்துக்கிட்டவங்க தூய்மையாவே சத்தியுகம் திரேதாயுகத்துல இருந்தவங்களே துவாபரகத்துல விழறாங்க. அப்ப பாருங்க, தூய்மையை இழக்கிறதுக்கும் நமக்கு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, தொடர்பு இருக்கு. சாரி இல்லையா? இப்ப தேவதைகள் விகாரத்துல விழும்போது இயற்கையே துடிக்குது. அதனாலதான் அப்ப பூகம்பம் வந்து அப்பதான் அந்த மாளிகையெல்லாம் வேற எங்க போச்சுன்றாரு. அப்ப பூகம்பம் அதெல்லாம் வந்து காணாம போயிருக்கு. அப்ப ஐயோ ஐயோன்னு அலறல், ஒரு ஆதரவு தேவைப்படுது. அதனாலதான் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தூய்மை அவசியமா இருக்குது. தூய்மையான சக்தி உள்ள ஆத்மா அவசியமா இருக்கு. தூய்மையா இருக்கக்கூடிய ஒரு 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 தர்மமே தேவைப்படுது. அப்பதான் சந்நியாச தர்மம் வருது இல்லையா? பாரதம் கீழான நிலை அடையாம தடுத்து நிறுத்தினதே அவங்கதான்றாங்க. ஸோ அதோடைய பலனா கூட அவங்கள கும்பிடுறாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா புகழெல்லாம் இறைவனுக்கு தான். பட் ஆனா ஒரு காலத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. அப்ப சொர்க்கம் இருந்தது அடையாளம் தெரியாத அளவுக்கு கடலுக்குள்ள போயிடுதுன்றார், அழிஞ்சிடுதுன்றார். ஸோ அப்ப துவாரகா கடலுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொன்னது கூட உண்மையா கூட இருக்கும் போல இருக்குது. போயிருக்கும். ஆனா அதுவே வெளியே வராது. அதாவது என்ன அர்த்தம்? அதே மாளிகையோட வராது, புதுசாதான் உருவாக்குவாங்க. அதான் பாபா சொல்லியிருக்காரு, கடலுக்குள்ள இருந்து வெளிப்படும் கிடையாதுன்னு சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா அப்படியே உள்ள இருக்குது, மறுபடியும் அது அப்படியே தங்கமா வரும் அப்படி கிடையாதுன்றாரு. ஸோ இதை நினைச்சாலே குஷியா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பாபா சொல்றாரு கடலுக்குள்ள போய் இருக்குதுன்றார். இப்ப சொர்க்கமா இருந்தது இப்ப கடலுக்குள்ள இருக்கலாம் அந்த இடம், ஆனா அந்த மாளிகை இருக்காது. நினைக்கும் போதே எவ்வளவு குஷியா இருக்குதுல்ல பா. ஏன்னா பக்தியில வந்து துவாரகா வந்து கடைசியில கடலுக்குள்ள, ஏன்னா கடலுக்கு நடுவுல துவாரகாவை கட்டுறாரு. அந்த மாதிரிதான் சொர்க்கமும் இருக்கும் இல்லையா? சுத்தி கடல் தான் இருக்கும், கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கும். ஸோ அது கடலுக்குள்ள போயிருதுன்றார். அது நினைக்கும் போது பயங்கர குஷியா இருக்குது. நின்றுட்டு அந்த குஷியை அனுபவம் பண்ணணும்னு தோணுது. சரி, இப்ப பாபா சொல்றாரு, இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துதுன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லையா? அப்படியே கீழே இறங்கிட்டே வருது இல்லையா? உயர்ந்த நிலையில இருந்து அப்படியே இறங்கிட்டே வருது. கலியுகம் வந்து 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 இறங்கிட்டே வந்தது. இந்த சங்கமகம் வந்தோடனே சல்லுன்னு ஏறுது. இப்ப இரும்பு யுகம் சத்தியுகத்தோட திரேதாயுகம் தாழ்ந்து போச்சு, திரேதாவோட துவாபரம் தாழ்ந்து போச்சு, துவாபரத்தோட கலி தாழ்ந்து போச்சு. ஆனா கலியுகத்துல இருந்து சங்கம் யுகம் வந்தோடனே சல்லுன்னு ஏறுறீங்க. ஏன்னா தங்க யுகத்துக்கு நோக்கி அழைச்சிட்டு போகுது. உங்களுடைய எல்லையற்ற மாமியார் வீடு சொர்க்கம், அங்க போறதுக்கு தான் முயற்சி செய்யறீங்க. அப்ப அங்க போகணும்னா என்ன பண்ணணும்? முழுமையா முயற்சி செய்யணும் இல்லையா? முழுமையான ஆஸ்தி அது சத்தியுக சொர்க்கம்ன்றது. முழுமையா முயற்சி செய்யணும், முழுமையா இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கணும். முழு ஞானம் உங்க புத்தியில இருக்கணும். அந்த ஞானத்தை தாரணை பண்ணணும். ஒரு பாபாவுடைய நினைவு தவிர எதுவும் இல்லாததுக்கு முழுமையா எந்த குழந்தை முயற்சி செய்யுதோ அந்த குழந்தையுடைய குஷியின் அளவு அதிகரிக்கும்ன்றது. குஷி இருந்துகிட்டே இருக்கும்.
கடைசியில தான் அதீந்திரிய சுகம்னு பாடப்பட்டிருக்கு. இந்த இறுதியில எல்லாத்தையும் மறந்த நிலை, ஒளியா ஒரு பாபா மட்டுமே புத்தியில புடிச்சிட்டு இருக்கிற நிலை. அந்த நிலையத்தான் அப்படியே படம் பிடிச்சி வச்ச மாதிரி கோயில்ல சிலை கட்டி இருக்குது. சுபபாவனையை தவிர வேற எந்த எண்ணமும் கிடையாது குழந்தைங்களுக்கு. இந்த நிலை அதீந்திரிய சுகத்துல மூழ்கி இருந்த நிலை, அந்த நிலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த நேரம் தெரிஞ்சிடும் யாருக்கு என்ன பதவி. ஒண்ணு காட்சி கிடைக்கும், கிடைக்காட்டினாலும் ஆடாம அசையாம இருக்கிறத பார்த்தா தெரியும் தானே. இப்ப நம்ம பழகும் போதே தெரியும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம டென்ஷன் ஆனாலும் அவங்க சிரிச்ச முகத்தோட அதை எதிர்கொண்டாங்கன்னா இவங்க உயர்ந்த பதவி அடையிறவங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். கடைசியில புரிஞ்சுக்குவீங்க. அதுவரை முயற்சி செஞ்சு தங்க யுகம் வரை வந்துடுவீங்க. வர முடியும். ஏன்னா அந்த டைம் விசில் அடிச்சிடும். இப்ப ஓடுற டைம் சங்கம் யுகம் ஃபுல்லா கேம். 33 கோடி ஆத்மா ஓடிட்டு இருக்குது. விசில் அடிச்சோடனே நின்னுடணும், அவ்வளவுதான். அந்த நேரம் தங்க யுகத்துக்கே என்டர் ஆகாம ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்னா பயங்கர தண்டனை கிடைக்கும். இது கடைசி நேரம் நடந்துட்டு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேகமா ஓடுங்க, ஓய்வு எடுக்காதீங்க, அலட்சியமா இருந்துடாதீங்க. எல்லாருமே கணக்கு வழக்கு முடிச்சிட்டு தான் போகணும். ஞானத்தின் மூலமும் யோக பலத்தின் மூலமா கணக்கை நீங்க முடிச்சிட்டு இருக்கிறீங்க. அஞ்ஞானிகள் பாவம் துக்கத்தின் மூலமாக முடிக்கிறாங்க. அலட்சியமா இருக்கிற பாபா குழந்தையும் துக்கத்தை அனுபவிச்சுதான் முடிக்குது. பாபா சொல்ற மாதிரி ஞானத்தையும் யோகத்தையும் நிரப்பிட்டு மேல போயிட்டே இருந்தீங்கன்னா வைகுண்டம் வரை போய் சேர்ந்துடுவீங்க. ஆனா அலட்சியமா இருந்தீங்க, அங்க இருந்து விழுந்து அதோ கதி ஆயிடும்ன்றாரு. இதுதான் பரமபத விளையாட்டுல பெரிய பாம்பு இருக்கும், அப்படியே கிட்ட போற டைம், டார்கெட் அச்சீவ் பண்ற டைம் அப்படியே கீழே எடுத்தாந்து விட்டுரும். அதுதான் காமம். சோ கடைசியில அந்த காமத்தை தூண்டுறதுக்காக உங்க கற்பனைக்கு எட்டாததெல்லாம் நடக்கும். அஞ்ஞானியா இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் ஆசை இருந்துச்சோ அத்தனையும் கண்ணு முன்னாடி நடக்கும். அப்போ உங்களுக்கு மனசு கொஞ்சம் அந்த பக்கம் இழுக்கப்பட்டா கட 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 கடன்னு பதவி குறைஞ்சிடும். ஸோ அந்த எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் அம்மா இது என்னுடைய கடைசி நொடி கடைசி நொடின்னு இருந்தாங்க. ஏன்னா என்ன ஆயிடும், அதோ கதி ஆயிடும். சுக்கு நூறுன்னு சுக்கு நூறாயிடும். 5வது மாடியில இருந்து வந்தா என்ன ஆகும், அந்த மாதிரி ஆயிடும்ன்ற. ஸோ அதுதான் நல்லா தூய்மையா 5 வருஷம் 10 வருஷம் 50 வருஷம் இருந்து விகாரத்துல வந்தா என்ன ஆயிடும், சுக்கு நூறு ஆயிடுவீங்க. காரணம் விகாரத்துல விழுந்துடுறீங்க. தேகாபிமானம் வந்த பிறகுதான் விகாரத்துல விழுறீங்கன்றாரு. அதுக்குதான் பாபா சொல்ற தேக உணர்வை வர விடாதீங்க, ஆத்மா ஆத்மான்னு இருங்க. எப்படி விகாரம் வரும், நான் ஒளியா இருக்கிறேன், இந்த உடலுக்குள்ள நான் உள்ள நட்சத்திரமா இருக்கிறேன் புரிஞ்சுக்குங்க. எதிர பேசுறாங்க, அழகானவங்க வராங்க, உள்ள ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்குது. கர்மத்தின் அடிப்படையில அந்த ஆத்மாக்கு அந்த உடல் கிடைச்சிருக்குது, எந்த நேரம் வேணாலும் அந்த உடலை விட்டுட்டு போயிடும், அது உண்மை கிடையாது அப்படின்னு ஆத்மா ஆத்மான்ற அந்த ஞாபகம் இருக்கிற குழந்தையால விகாரத்துல விழ முடியாது. ஆனா அதை மறக்கிறீங்க பாருங்க அலட்சியத்தினால, அதுக்கப்புறம் தான் விகாரத்துல விழறீங்கன்ற. காமம் மட்டும் இல்ல, எந்த விகாரத்திலையும் விழறதுக்கு முன்னாடி நீங்க தேக அபிமானத்துல வந்திருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோ. தேக அபிமானத்துல வராம இருக்கிறதுல முயற்சி பண்ணிட்டே இருங்க. இப்ப பாபா சொல்றாரு, அப்படி விழுந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால முன்னேறவே முடியாது. நிறைய குழந்தை முன்னேறி முன்னேறி விழுந்துடுறாங்க. அப்படின்னா என்ன ஆகும், காலதாமதம் ஏற்படும், லேட் ஆகிட்டே போகும். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் எப்பவுமே முன்னேறிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மனநிலை கொஞ்சம் நல்லா இருந்தாலே பாபா குழந்தைங்களுக்கு தேக அபிமானம் வந்துடுது, நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏதோ கிரகச்சாரம் இருக்குதுன்னு அவங்களாலே உணர முடியும். மனசுல அதிகமான புயல் வருது, அதிக காலம் தேவைப்படுது. அதனால தினம் தினம் முரளி படிங்க. செம பாயிண்ட். ஏன்னா அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். இதுவும் ஒண்ணு இருக்குது. ஏன்னா
பாபா சொல்றாரு, முன்னேறீங்க, விழறீங்க, மறுபடியும் எழுந்திரிச்சு போறீங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை நீ அதானே சொன்னாரு, ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு போய் இலக்கை அடையிறது? ஸோ அப்படி இருக்காதீங்க. உறுதியான முடிவு, நான் ஆயிட்டேன் நாராயணன் தான். நேத்து கூட சொன்னாங்க, உறுதியான விரதம் இருங்க, தூய்மையா இருப்பேன்ட்டு. அப்ப ஆனா எல்லா குழந்தையும் எப்பயும் முன்னேறிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சில சமயம் மனநிலை நல்லா இருந்துட்டாலே அவங்களுக்கு ஒரு ஒரு அகங்காரம் வந்துடுதுன்றார். மனநிலை நல்லா இருந்து ஒரு சேவை செய்றாங்க, நிறைய பேர் பாபா குழந்தை ஆகுறாங்க அப்படின்னா, அந்த தேக அபிமானம் வருது பாருங்க, அது அப்படியே ஆத்மாவுடைய சக்தியை குடிச்சிடும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப குடிச்சிருச்சுன்னா என்ன ஆயிடும்? கிரகச்சாரம் வந்துடுது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும், நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்க முடியும். நிறைய மனசுல புயல் வருது, அதனாலதான் முன்னேறதுக்கு அதிக காலம் தேவைப்படுது குழந்தை. அதனால படிப்பு தினம் தினம் படிச்சுட்டே இரு. ஒவ்வொரு நாளும் பாபா இதை புரிய வைக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பாபா ஒரு சில குழந்தைங்களுக்காக ஒரு சில விஷயம் சொல்லுவார், அதை நம்ம லபக்குன்னு புடிச்சுக்கூடாது. ஏன்னா பாபா சொன்னாரு, ஒரு சில குழந்தையால வெளில சாப்பிடாம இருக்க முடியலன்றதுனால என் நினைவுல சாப்பிடுனாரு. ஆனா இது எல்லாருக்கும் கிடையாதுன்னு. அதே மாதிரி ஒரு சில குழந்தை பலவந்தப்படுத்தப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பாபம் வராதுனாரு. அது ஒரு சில குழந்தைங்களுக்கு. நாம அதையே கேட்டுக்கிட்டு மத்த நாள் சொல்ற வாணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது அந்த வாணியே புடிச்சுக்குவோம். அப்படி இருக்கக்கூடாது. மற்ற வாணியில என்ன சொல்றாரு, உயிரே போனாலும் தூய்மை இழக்காதீங்க, உயிர் இல்லையா, எந்த காரணத்தை கொண்டு தூய்மை இழக்காம இருக்கணும்ன்றது எல்லா வானிலும் சொல்றாரு. ஏதோ ஒரு வானிலை தான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. சோ அதை புடிச்சுக்க கூடாது. அது ஏற்கனவே ஏதோ ஒரு காரணத்துல விழுந்த குழந்தைக்கு ஆறுதல் கொடுக்கிறார், இனிமேல்ட்டு இழக்காதுன்ட்டு. சோ அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அதனாலதான் பாபா சொல்றாரு, நமக்கே தெரியாது, அதுவும் தேக அபிமானம் தான். கோபம் அகங்காரம் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நமக்குள்ள இந்த வீக்னஸ் வருது பாருங்க, அதுவும் தேக அபிமானம் தான். அதனாலதான் தினம் தினம் வாணிய கவனம் கொடுத்து கேளுங்க. மனசுல நிறைய புயல் வந்துகிட்டே இருக்குது இல்ல, அன்னன்னைக்கு சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கேளுங்க, பழைய வாணியை கேளுங்க, பல தடவை கேளுங்க. புது புது கருத்து இருக்குது, மாயை கிட்ட இருந்து தப்பிக்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, சேவையில மூழ்கி இருங்க இல்லையா. அது சேவை நேற்று சொல்றாரு, எந்த குழந்தை தனக்கு தானும் எந்த நேரமும் மூழ்கி படிச்சு மற்றவங்களையும் படிக்க வச்சுட்டே இருக்குதோ அந்த குழந்தை தான் எனக்கு பிரியமான குழந்தைன்றாரு. சோ இதுல என்னன்னா, இதுல மட்டுமே நீங்க கவனம் கொடுத்து, அதாவது இதுதான் உங்களுடைய ஃபுல் டைம் ஜாப்னு பாபா அடிக்கடி சொல்றாரு. அதுதான், அதை நம்ம அதுக்கு சரியா நம்ம கவனம் கொடுக்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த நேரமும் உங்களுக்கு இதை பத்திய சிந்தனையே இருந்துச்சுன்னா கலியுகத்துல உங்க வீட்டுல என்ன பிரச்சனை கொடுமை நடந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இதுலயே மூழ்கி மயங்கி கிடக்கணும். மீராவுக்கு எவ்வளவு கொடுமை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் மயங்கி ஸ்ரீகிருஷ்ணருடைய நினைவிலே மயங்கி கிடந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கணும். அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. தோ நாராயணன் ஆக போறேன், நாராயணன் ஆக போறேன். இப்ப நாராயணன் ஆகிற பதவியை அடையிறதுக்கு தடுக்கிறதுக்கு மாயையுடைய ரூபம் புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் விலகி ஓடி போயிடுங்க. பதவி அடைஞ்சு இல்லையா, கடைசி நேரம் வர வரதான் புயல் பயங்கரமா வரும். பாபா வருவான்ல சொல்றாரு, மலை உச்சிக்கு போகும்போதுதான் புயல் குளிர் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஐயோ இதுக்கு மேல போகணுமான்னு நினைக்க வைக்கும். அப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க, கிட்ட வந்துட்ட சிகரத்தை தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கணும், கவனக்குறைவு இருக்கக்கூடாது. பாபா சொல்றாரு, இந்த நாடகம் முடியுது, அப்பாவையும் ஆஸ்தியும் நினைவு செஞ்சு மீண்டும் நாம முழு ஆஸ்தியை அடையணும். சத்தியுகத்துல ராஜா ராணி பிரஜைகள் எல்லாருமே இருப்பாங்க. எப்படிப்பட்ட காரியங்களை இப்ப செய்யறாங்களோ, இந்த சங்கமயுகத்துல என்ன காரியம் என்ன முயற்சி செய்யறாங்களோ அதுக்கான பலன் தான் அங்க அடைவாங்க, அதற்கேற்ற பதவியை தான் அங்க அடைவாங்க. லக்ஷ்மி நாராயணன்ல இருந்து ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. முதல் லக்ஷ்மி நாராயணன், அதுதான் விகர்மாஜித் சகாப்தம் தொடங்குது இல்லையா. விகர்மங்களை வென்றவர்கள், விகர்மாஜித் சகாப்தம்.
விகர்மங்கள் மீது வெற்றி அடைந்து நீங்க உங்களுடைய ராஜ்ய பாக்கியத்தை அடையிறீங்க. வரிசைக்கிரமமாக முயற்சியின்படி பதவி அடைவீங்க. எந்த அளவுக்கு மாயை வெல்றீங்க அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. அதனால என்ன பண்ணணும்? ஏனோ தானோன்னு விளையாடாத குழந்தை, ஏனோ தானோன்னு நேரத்தை வீணாக்காத. நீ என்ன பண்ற அதோடைய ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டே இரு. நீ பண்றதோடைய ரிசல்ட் என்ன ஆகும்? 3 கால ஞானம் இருக்குது இல்லையா, கர்மத்தின் விதி இருக்கு இல்லையா, இப்ப என்ன பண்றேன், இதுக்கு என்ன பதவி, அதை பார்த்துக்கிட்டே இருங்க. அதுல கவனம் இருந்துகிட்டே இருக்கட்டும். நான் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறேன், தமோ பிரதானத்துல இருந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். ஏன்னா போக வேண்டியது சதவ பிரதானம். ஆனா நான் இப்ப எதுல இருந்துட்டு இருக்கிறேன் செக் பண்ணுங்க. நான் கடுமையா முயற்சி செஞ்சு சூரிய வம்ச ராஜ்யத்தை அடையணும் அப்படின்னு உங்க ஆத்மா சதா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தடையா இருக்கிற மிகப்பெரிய தடை என்ன? இந்த உடம்பு தான். அதை மறங்க. ஆத்மா ஆத்மா ஆத்மா. நமக்கு தெரியாது இப்ப ஆரோக்கியமா இருக்கிறோம், கடைசி நேரத்துல நம்ம உடல் எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்ப உடலை மறக்கிறதுலதான் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. ஜானகி தாதி ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற உணர்வே எனக்கு இல்லைன்றான். இப்போ என்ன அர்த்தம்? புத்தினால அவங்க ஹாஸ்பிட்டல்லே இல்லை, சுத்தமா இருக்கும். ஆஹா புத்தியின் அதிசயம்ன்றாங்க. ஸோ அந்த பயிற்சி இப்பவே இருக்கணும். உடலை மறக்கிற பயிற்சி, ஆத்ம உணர்வுல நிலைக்கிற பயிற்சி. சூரிய வம்சத்து ராஜ்ய பதவி அடைவேன் அப்படின்ற அந்த லட்சியம் இருக்கணும். அதுக்காக நான் முழுமையாக படித்து தந்தையை முழுமையாக நினைவு செய்வேன். இந்த 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 ஒரே பாயிண்டே வச்சு ஒரு நாள் ஃபுல்லா யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம். முழுமையா படிச்சு முழுமையா பாபா நினைவு செஞ்சு முழுமையான ஆஸ்தியை அடைவேன். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு முழு ஞான ஒளி கிடைக்குது, ஞானத்தின் வெளிச்சம் முழுமையா கிடைக்குது. எதிர்காலத்துல நீங்க என்ன ஆவீங்க கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்ப இது பண்ணா இது ஆவன் ரிசல்ட் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி தெரியாது. இதுக்கு முன்னாடி காமம் தப்புன்னு தெரியாது, அதுலயே விழுந்து கிடந்ததுனால இப்ப துக்கம் அனுபவிக்கிற பிறவி கிடைச்சிருக்குது. ஆனா இப்ப சங்கம யுகத்துல ஜென்மம் எடுத்துட்டீங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணா அங்க சத்தியுகத்துக்குள்ள என்டர் ஆக முடியும், திரேதாயுகத்துக்குள்ள என்டர் ஆக முடியும், ராஜ பதவி கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனா பல குழந்தைகள் இந்த ஞானத்தை ஃபுல்லா தெரிஞ்சும் அலட்சியமாக மறந்துடுறாங்க. அலட்சியத்தின் காரணத்தினால. நினைவுதான் இங்க கவனம். அது மட்டும் இல்லாம அலட்சியத்தின் காரணத்தினால அப்பாவுக்கு அவமரியாதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லையற்ற தந்தையை நிந்திப்பதற்கு நிமித்தமா ஆகிடுறாங்க. கோபத்தின் காரணத்தினாலும் எவ்வளவு நஷ்டம் ஏற்படுத்திடுறாங்க. அப்ப பாருங்களேன், திரௌபதியை துகிலுரிய கட்டளை இடுறான் துரியோதனன். எங்க அவங்க அப்பா முன்னாடி இடுறான். அப்ப அவங்க அப்பா கண்ணு தெரியாது. அவங்க அம்மா துகிலுரிந்த பிறகு அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வராங்க, சொல்றாங்க, இந்த மாதிரி பையனை கருவிலே கலைக்காம விட்ட பாவத்தை நான் எங்க போய் கழுவேன், அப்பவே விதுர் சொன்னாரே அப்படின்னு சொல்ற. சோ அந்த மாதிரி இல்லையா, ஒரு தாய் தந்தை முன்னாடி வேற ஒரு பொண்ணை மான பங்கப்படுத்துற மாதிரி நாம காமத்துல விழுறது. அதுதான் பாவசரர் அவமரியாதை பண்றீங்க. அஸ்தினாபுரத்தின் மரியாதையே போச்சுன்னுவாங்க இதனால. சோ அதே மாதிரிதான் நம்ம பிராமண குலத்தின் மரியாதை, அப்பாவுக்கு மரியாதையை கெடுக்குறீங்க. எல்லையற்ற தந்தையை நிந்திக்கிறதுக்கு நிமித்தமாயிட்டீங்க. அதனால கவனம் வைங்க. எல்லாம் தெரிஞ்சு தப்பு பண்ணலாமா? கோபத்தின் காரணத்தினால கூட எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க இல்லையா. காமம் மட்டும் இல்ல, கோபப்பட்டாலும் அப்பா கெட்ட பேரு தானே.
இவர்கிட்ட கோபம்ன்ற பூதம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? நம்ம நிறைய பேரை பாபா குழந்தை ஆக்குறோம், ஆனா நம்மளால கோபத்தை விட முடியல அப்படின்னா நம்ம மூலமா பாபா குழந்தை ஆனவங்களே கூட பாபா விட்டுட்டு போயிடுவாங்க. அவரால முடியல, நம்ம எங்க ஆக போறோம்ட்டு போயிடுவாங்க. சோ அப்பா பேரை கெடுக்கிறதுக்கு நிமித்தமாயிடுறீங்க. அதனால பாபா சொல்றாரு, எந்த குழந்தைகிட்ட காமமும் கோபமும் இருக்கோ அவங்க கிட்ட இருந்து தூரமா இருங்க. அவங்க கனெக்ஷனை கட் பண்ணுங்க. அவங்களுடைய சகவாசத்திலே நீங்க வரக்கூடாது. யாரு ஞானத்தை பத்தி மட்டுமே பேசுறாங்களோ அவங்க கூட மட்டும்தான் நீங்க பழகணும். புரிஞ்சுக்கணும் இல்லையா? பாபா குழந்தை தானே? கிடையாது. பாபா குழந்தையா இருந்து காமமும் கோபமும் விடலைன்னா அவங்க பாபா குழந்தையே கிடையாது. அதனால அவங்களை விட்டு தூரம் போயிடுங்க. அதே மாதிரி ஞானத்தை தவிர மற்றதையே பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க பாபா குழந்தையே கிடையாது. அவங்களை விட்டு தூரம் போயிடுங்க. எந்த குழந்தை தூய்மையை உயிராக நினைத்து ஞானத்தை பத்தி மட்டுமே பேசுதோ அவங்க கூட மட்டும்தான் நீங்க பழகணும். எந்த குழந்தை வீண் விஷயத்த பேசுதோ, அப்பாவுக்கு நிந்தனை செய்யுதோ அவங்களோட நீங்க தொடர்பு வைக்க கூடாது. குல கௌரவம் இல்லையா? ஒரு சில குடும்பத்தை விட்டு குழந்தைய துரத்துடுவாங்க ஒரு சில காரணங்கள்னால. பாத்தீங்கன்னா அதனால யாருமே பேச மாட்டாங்க அவங்க கிட்ட. அந்த மாதிரி இது. ஏன்னா அந்த காலத்துல இப்பவுமே கூட ஒரு சில குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்பா அம்மாவுக்கு எதிராக லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா யாருமே பேச மாட்டாங்க. இத்தனைக்கும் அந்த அக்கா தான் வந்து தம்பிங்களெல்லாம் வளர்த்து கூட இருப்பாங்க. எங்க அப்பாவை அவமானப்படுத்தின அக்கா எனக்கு தேவையில்லைன்னு இருப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் இங்க எங்க அப்பாவை அவமானப்படுத்தின என் சகோதரன் தான் அவங்க. என் சகோதரி தானா அப்பாவை அவமானப்படுத்திட்டாங்க, எனக்கு தேவையில்லை. அப்ப என்னென்ன வீண் விஷயம் பேசுறவங்களாம் அப்பாவை அவமானப்படுத்துறாங்க, காமம் கோபமும் அப்பா அவமானப்படுத்துறாங்க. அவங்க கிட்ட தொடர்பே இருக்கக்கூடாது. இருந்தா என்ன ஆகும்? அடுத்த நொடியே நீங்களே அந்த தப்பு பண்ணுவீங்க. சோ இது பாபா சொல்றல, பாபா குழந்தைங்கிட்ட நிறைய பேர்கிட்ட இந்த கெட்ட பழக்கம் இருக்கு. வீண் விஷயம் பேசுறது, புறம் பேசுறது, இதெல்லாம் அவங்க கிட்ட வந்து கட் பண்ணிடுங்க. பாபா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அவங்க யாரா இருந்தா என்ன, எத்தனை வருஷமா இருந்தா என்ன பதவியா இருந்தாலும் கட் பண்ணுங்க. இப்ப பாபா சொல்றாரு, ஞானத்தை தவிர வேற எந்த விஷயத்தையும் நீங்க கேட்க கூடாது. இந்த விஷயமும் பிரபலமா இருக்குது. கைகேயியுடைய வஞ்சத்தின் காரணத்தினாலதான் ராமர் சீதை வனவாசம் போக வேண்டியதா இருந்துச்சு. கபடத்தன்மை, சூதாடுவது நஷ்டம் ஏற்படுத்திவிடும். அதனால பாபா சொல்றாரு, தீயவைகளை கேட்காதீங்க. தவறான தலைகீழான விஷயங்களை பேசுறவங்க கிட்ட ஒருபோதும் மாட்டிக்காதீங்க. அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க. உங்க புத்தியில அதுதான்ப்பா வரும். அப்புறம் எங்க யோகா பண்ண போறீங்க இல்லையா? எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து புத்தி தொடர்பு துண்டிக்க செஞ்சிடுவாங்க. முழு யோகா கிடையாது. இது நிறைய நடக்குது பாபா குழந்தைங்க கிட்ட. முழு யோகா இல்லைன்னா தோல்வி அடைஞ்சு சந்திர வம்சத்துக்கு போயிடுவாங்க. மற்றபடி ராமராஜ்யத்துல எந்த ராவணனும் சீதையெல்லாம் அபகரிக்கல. இதையெல்லாம் கீழான நிலை அடையிறதுக்கான விஷயங்கள். சூப்பரா சொல்றாரு பாருங்க. பாபா சொல்றாரு, முழுமையா அப்பாவை நினைக்கணும். எதிர்காலத்துல முழுமையான ஆஸ்தியை அடையணும். அதனால அலட்சியத்தின் காரணமாக அப்பா பேர் கேட்டுற மாதிரி நான் எதையும் பண்ணாம இருக்கிறேன்னா, குறிப்பா அப்பா கூடவே இருக்கிறேன்ற அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? முடிஞ்சா உங்களுக்கு இந்த யுக்தி உதவிச்சுன்னா இதை கூட ஃபாலோ பண்ணலாம். நீங்க உட்காடுறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல ஒரு சேர் போடுங்க, பக்கத்துல பாபா இருக்காருன்னு நினைச்சிட்டே இருங்க. அப்ப அவர்கிட்ட கேட்கிற அந்த பழக்கம் இருந்துட்டு ஒரு விஷயமா அவர்கிட்ட கேட்டு நீங்க பண்ணீங்கன்னா சத்தியமா தப்பு பண்ண மாட்டீங்க. இப்ப பாபா சொல்றாரு, கோபப்படுறாங்க, காமப்படுறாங்க, அவங்களுடைய வார்த்தையில கோபமும் காமமும் வெளிப்படுது அல்லது வீண் விஷயங்கள் வெளிப்படுதுன்னா அவங்க கிட்ட இருந்து தூரம் போயிடுங்க. குலத்தை கலங்கப்படுத்துறாங்க, அப்பாவை கலங்கப்படுத்துறாங்க. அப்பா பேரை கெடுக்கிறவங்களோட உங்களுக்கு என்ன சகவாசம்? எந்த குழந்தை வெறும் ஞானத்தையும் சேவையிலும் மட்டும் மூழ்கி இருக்கோ அந்த குழந்தையோட மட்டும்தான் உனக்கு தொடர்பு இருக்கணும். அதே மாதிரி பழி வாங்குற குணத்துல
குணத்தின் காரணமா தான் கைகேயியோடைய பழி வாங்குற குணம் தான் ராமரும் சீதையும் வனவாசம் போக வச்சுது. அது மாதிரி இவங்களை பத்தி தப்பா அவங்கள பத்தி தப்பா சொல்லிடுறவங்க கிட்ட சேராதீங்க. ஏன்னா அந்த விஷயத்த கேட்டீங்க அப்படின்னா நீங்க மாட்டி அந்த மாதிரி ஆத்மாவோட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா அந்த மாதிரி சேவை செய்யற இடத்துல அந்த மாதிரி ஒரு ஆத்மா இருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து விலகி இருங்க. வழியே இல்லைன்னா அங்க போறதையே கூட நிறுத்திடுங்க. இல்லைன்னா மாட்டிக்குவோம் இல்லையா. அவங்க அந்த ரூம்ல இருக்கிறாங்கன்னா அந்த ரூம்க்கே போகாதீங்க. நீங்க வேற ரூமோட போயிட்டே இருங்க. மாட்டிக்காதீங்க. அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க. ஒன்ஸ் குப்பைப்பட்ட நீங்க அந்த நேரம் இல்ல அவங்க சொல்றது தப்புன்னு கூட வாதம் கூட பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் அவங்க கேட்டது உள்ள போயிடுச்சு. அதேதான் உங்க சிந்தனை வரும் இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் தப்பா சொல்லி அதை நம்பி யாரை பத்தி தப்பா சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் நீங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு உங்களை பார்த்த சிரிப்பு பரிதாபம் தான் வரும். அதனால வீண் விஷயத்தை கேட்காதீங்க. நஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க. அதனால என்ன ஆகும், பாபா கிட்ட புத்தி தொடர்பு போகாது, கட் ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும், அடுத்தவங்க கதையை கேட்டு சத்தியுகத்தையே இழந்துடுவீங்க. சின்ன மீனுக்கு ஆசைப்பட்டு பெரிய மீன் போயிடும். சந்திர வம்சத்துக்கு போயிடுவீங்க. சோ ராமராஜ்யத்துல எந்த ராவணனும் அபகரிக்கல, இங்கத்தான் அபகரிச்சுக்கிட்டே இருக்கிறான் இல்லையா. ராவண ராஜ்யம் பாபா குழந்தை ஆகியும் ராவணன் வந்து பாபா குழந்தைங்களை தான் பிடிக்கிறான் இல்லையா. ஏன் சீதையை மட்டுமே ராவணன் பிடிக்கிறான் அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறோம் இல்லையா. நல்லவர்களுக்கு மட்டுமே ஏன் சோதனை வருகிறதுன்ட்டு அந்த வீடியோ பாருங்க, அது புரியும். அதுல ஜென்ரல் வீடியோல அதுல பாத்தீங்கன்னா சொல்லுவான் ராவணன், சீதை வந்து திட்டி லெட்டர் எழுதி அனுப்புவாங்க. உனக்கு வெக்கமா இல்ல, ராமரை வந்து வஞ்சத்தினால வீழ்த்துற, தைரியமா நேருக்கு நேரா நின்னு போராட உனக்கு தைரியம் இல்ல, நீ ஒரு புடவை கட்டிக்கோ, வளையல் போட்டுக்கோ அப்படின்னு வளையலையும் புடவையும் வச்சு இந்த லெட்டர் அனுப்பாங்க. ராவணன் பார்த்துட்டு சிரிப்பான். எல்லாம் டென்ஷன் ஆவாங்க. ராவணன் சிரிப்பான். ஏன்னா எந்த அளவுக்கு அவ என்னை வெறுக்கிறாளோ அந்த அளவு நான் அவளோடு ஆக்கர்ஷிக்கப்படுறேன்ற, அதாவது ஈர்க்கப்படுறேன், கவர்ந்து இருக்குது. என்னை வெறுக்கிறவங்களைத்தான் எனக்கு பிடிக்குதுன்றான் ராவணன். அவனை வெறுக்கிறவங்க யாரு, மகாரதி குழந்தைங்க. அவங்களதான் விதவிதமா வந்து தாக்க ட்ரை பண்ணுவான். எச்சரிக்கையா இருக்கணும். பாபாட்ட கேட்டு கேட்டு வழி வைக்கணும். பாபா அடுத்த அடி நான் இப்படி வைக்கலாமா அல்லது இப்படி வைக்கலாமா, கேட்டு கேட்டு போகணும். ஏன்னா இந்த மாதிரி கீழான விஷயத்த பேசுறது, வீண் விஷயம் பேசுறது, கோபம் காமத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிறது, இது எல்லாமே உங்களை கீழான நிலைக்கு அழைச்சிட்டு போற வழி. பாதாள உலகம்னுவாங்களே, அங்க அழைச்சிட்டு போற வழி. துவாபர யுகத்துல இருந்து அப்பாவை ஏன் கூப்பிட்டீங்க, கீழே விழுந்து இருக்கிறோம் எங்களை தூக்குங்கன்னு தான் கூப்பிட்டீங்க. அவர் வந்து அவர் கையை பிடித்த பிறகும் நீங்க கீழே விழலாமா. ஏன்னா நீ ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்கு சத்கதி கிடைக்குதுன்னா பகவான் வர வேண்டிய அவசியம் கிடையாது. சோ மற்றவர்கள் வழி எல்லாமே உங்களை கீழே விழ வச்சதுன்றதுனாலதான் பாபா இங்க வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. சத்யுகம் திரேதாவுல நீங்க சத்கதியில இருக்கிறதுனால பகவான நினைவு செய்யறதே கிடையாதுங்க. யாரும் அவரை கூப்பிடுறதும் கிடையாது. துவாபர கலியுகத்துலதான் கூப்பிடுறீங்க. ஏன்னா சத்கதி உங்களுக்கு கிடைக்கல, துக்கத்துல துடிக்கிறீங்க. மற்றபடி சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் உள்ள யாருக்குமே இந்த நாடகத்துடைய ரகசியமும் தெரியாது, முன்னேறும் கலையை பற்றியும் தெரியாது, கீழே கலையை பற்றியும் தெரியாது. அவங்களுக்கே தெரியாம இறங்கிட்டு வராங்க. சொல்ற வழியெல்லாம் கீழே இறக்கிட்டு வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. பாபா உங்க எதிரில உட்கார்ந்து இதை புரிய வைக்கிறார். முழு உலகமும் இந்த ஞான கல்வியை படிக்க மாட்டாங்க. முந்தைய கல்பத்துல யாரு பாபா முன்னாடி உட்கார்ந்து படிச்சாங்களோ அவங்கதான் இப்பயும் படிக்கிறாங்க. அதனால அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்த பிறகும் போய் மாயா கிட்ட மாட்டிக்காதீங்கன்னு பாபா எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இந்த படிப்பின் மூலமாக உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் இப்ப எந்த அளவுக்கு உயர்வா ஆகி இருக்கிறேன் அல்லது கீழே ஆகி இருக்கிறேன். ஆனா ஒரு காலத்துல நான் எவ்வளவு உயர்வா இருந்தேன்னு ஆத்மா தெரிஞ்சுக்கிச்சு இல்லையா. இவ்வளவு நாள் கோயில் கட்டி கும்பிட்டதெல்லாம் என்னதானா தெரிஞ்சுக்கிச்சு. சோ இப்ப அப்படி ஆகுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இப்ப ஆத்மா எல்லாம் கீழே இறங்கிடுச்சு, தம பிரதானம் ஆயிடுச்சு. காரணம் தூய்மை இழந்துடுச்சு.
இப்ப மீண்டும் நாம தூய்மையாகி தங்க யுகத்துக்கு போகணும். அது எதன் மூலமாக சாத்தியம்? நினைவு பலத்தின் மூலமா தான் சாத்தியம். பாபாவை எந்த அளவுக்கு நினைவு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு சதா ஆரோக்கியமானவர்களாக, ஞான பலத்தின் மூலம் சதா செல்வந்தர்களாகவும் ஆகணும். தூய்மைக்கான கட்டளை கிடைச்சிருக்குது. தூய்மை ஆகிறதன் மூலமா தான் நீங்க அமர பதவி அடைவீங்க. உங்களுடைய பதவி விநாசமாகாது, மற்ற அனைத்தும் விநாசமாகிவிடும். கணக்கு வழக்கு முடித்து கொண்டு செல்வார்கள். சூப்பரா சொல்றாரு இல்லையா? தூய்மை ஆகணும், ஏன்னா தூய்மையான யுகம் அடுத்தது. அதுக்கு நாம இப்ப தயாராகணும். பாபா சொல்றாரு, நினைவு பலத்தின் மூலம் சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகணும். ஏன்னா நினைவு செய்யறதன் மூலமா தான் ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த ஞானத்தின் மூலமாக தான் செல்வம் கிடைக்குது. சோ 2 பலத்தையும் சமமா நிரப்பிக்கோங்க. பாபா கட்டளை கொடுக்கிறார், நீ தூய்மை ஆகியே தீரணும், அப்பதான் தூய்மையான உலகத்தின் அதிபதி ஆக முடியும்ட்டு. சோ அமர பதவி. சோ இப்ப நீங்க பாபாவை நினைவு செய்து எடுத்துக்கிற சக்தியும் யோக ஞான பலத்தின் மூலமாக ஆத்மாவில கிடைக்கிற சக்தியும் ஒரு பொழுதும் அழியாது. மற்றவர்களுடைய அனைத்து ஸ்தூல செல்வங்களும் அழிஞ்சிடும். ஆனா நீங்க இப்ப சூக்ஷ்மமா எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆத்மால வந்துச்சு, இதைத்தான் ஆத்மா எடுத்துட்டு போகுது. கணக்கு வழக்கு முடிச்சிட்டு போவாங்க இல்லையா? தூய்மையா ஆகிட்டீங்க அப்படின்னா தூய்மையான உலகத்துக்கு எஜமானர் ஆவீங்கன்னு பாபா சொல்றார். அப்படி இல்லைன்னா, சரி எனக்கு தூய்மையான பதவியெல்லாம் வேணாம் பாபா, எஜமான பதவியெல்லாம் வேண்டான்றீங்களா? அதோட விடுறது இல்ல, தண்டனை வேற கிடைக்கும் இல்லையா? சும்மா பதவி மட்டும் கிடைக்காம போயிடும் நினைக்கிறீங்களா? தண்டனை கிடைக்கும். ஏன்னா பாவ கணக்கு இருக்கு, அதனால தானே போல. பாவ கணக்கு தண்டனை அனுபவிக்கணுமே. எவ்வளவு உயர்ந்த கட்டளை பாபா கொடுக்கிறாரு, தூய்மை ஆகுங்கன்ட்டு. யோகி பவ பவித்ர பவ இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, உலக விநாசம் எதிரிலே இருக்குது, அதனால நாம இந்த தூய்மையின் பலத்துல பக்காவானவர்களாக உறுதியானவர்களாக ஆகி போகணும் இல்லையா? டைம் இல்ல, இப்பவே எந்த நேரம் வேணாலும் நம்ம அஞ்ஞானிகளே சொல்லுவாங்களே, இப்ப அடுத்து கண்ணை திறந்தா உலகம் இருக்குமான்னு தெரியாது, மனுஷனுக்கு நிம்மதி இல்ல, உயிரோட இருப்போமான்னு தெரியாதுன்றாங்கல்ல. சோ அதனால உறுதியா இருங்க. இந்த ஒரு தடவை தானே, இந்த ஒரு தடவை தானே அலட்சியமா இருந்து விகாரத்துல விழாதீங்க. பாபா பல விதமா கருத்தை புரிய வைக்கிறார் உங்களை தூய்மையாக்குறதுக்காக. பாபா சொல்றத 2 காது கொடுத்து கேட்டு உள்ளுக்குள்ள எடுத்துக்கணும். ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டீங்கன்னா வெற்றிமணி மாலையில உங்களால வர முடியாது. மாலையில வரிசை கிரமமா வருவீங்க. அப்பா கிட்ட இருந்து முழு ஆஸ்தி அடையணும். நல்ல மாணவர்னா படிப்புல நல்ல முறையில ஈடுபடுவாங்க. பாபா சென்டர்ல இருக்கிற ரெஜிஸ்டரையும் கேட்டு வாங்குறாரு. பாபா அனைவருக்கும் எச்சரிக்கையும் கொடுக்கிறாரு, அவசியம் படிக்கணும். இதுக்கு எந்த காரணமும் உங்களால சொல்லவே முடியாது. சொல்ல முடியாத மாதிரி இப்ப டெக்னாலஜியின் மூலமாக பாருங்க, எந்த பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கிற குழந்தை, சென்டரே இல்லாத ஊர்ல இருக்கிற குழந்தை, அத்தனை பேருக்கும் முரளி போயிடுது. இப்ப என்ன காரணம் சொல்ல முடியும்? உங்களுடைய அலட்சியமும் சந்தேக புத்தியும் தவிர்த்து. பாபா தினம் தினம் எச்சரிக்கை கொடுக்கிறார். சென்டர்ல இருந்தும் அவங்களுடைய நடத்தைக்காக ரெஜிஸ்டர் பாபா கேட்டு வாங்குறாராம். நடத்தை முரளியை கேட்கறாங்களா அதெல்லாம். இப்ப பாபா சொல்றாரு, குழந்தைங்க கிட்ட நேரம் அதிகமா இருக்குது, இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா 8 மணி நேரம் நீங்க அரசாங்க வேலை செய்யுங்க சரீர நிர்வாகத்துக்காக. மீதி இருக்கிற 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தானே போச்சு, மீதி 16 மணி நேரம் இருக்குது. அந்த 16 மணி நேரம் முயற்சி செய்யுங்க, கண் விழித்து முயற்சி செய்யுங்க. சரி, அப்படியே 8 மணி நேரம் தூங்கினா கூட மீதி 8 மணி நேரம் இருக்குல்ல, நினைவு தானே செய்ய போறீங்க. அந்த நினைவு செய்யறதுக்கு நீங்க காரியங்கள் செஞ்சுக்கிட்டே கூட செய்யலாமே.
முழு நாளும் நான் எவ்வளவு நேரம் பாபா சேவை செஞ்சேன் செக் பண்ணுங்க. பாபா நினைவுல எவ்வளவு நேரம் இருந்தேன்னு செக் பண்ணுங்க. இந்த கவலை தான் உங்களுக்கு இருக்கணும். ஐயோ இன்னைக்கு ஃபுல்லா நான் நேரத்தை சேவை செய்யாம நினைவு செய்யாம வீணாக்கிட்டேனேன்றதான் உங்களுக்கு இருக்கணும். உண்பதும் உறங்குவதுமாக வாழ்க்கை வீணடிச்சேனேன்ட்டு ஒரு அடியார் சொல்லியிருப்பாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த கவலை தான் உங்களுக்கு இருக்கணும். சில குழந்தைங்களுடைய சார்ட் வருது, ஆனா அந்த சார்ட் சதா காலத்துக்கு இருக்கணும். பாபா ஒவ்வொருத்தருடைய சார்ட்டையும் பாப்பாருன்னு கிடையாது. இது சென்டர்ல இருக்கிற பிராமணிகளுடைய வேலை. பிராமணிகள்லயும் வரிசைக்கிரமம் இருக்குது. தங்க யுகத்துக்கு இதுவரை யாரும் அந்த மனநிலையை சென்றடையவில்லை. தங்க யுகத்துக்கான மனநிலை வரல. ஆனா அதுக்கு நேரம் இருக்குது. எப்ப சொன்னாரு? 1969. இப்ப நேரம் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். சிலர் ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினால தவறி விழுந்துடுறாங்க. பிறகு அவங்களுக்கு யாரும் மரியாதை கொடுக்கறதே கிடையாது. அதனால யாருமே அவங்கள விரும்புறதும் கிடையாது இல்லையா? தூய்மை இருந்துட்டா அவ்வளவுதான், அதோட மரியாதை போச்சு. எத்தனை வருஷம் பாபா குழந்தையா இருந்தா அது முக்கியம் இல்லை. இப்ப விகாரத்துல விழுந்துட்டல்ல, அவ்வளவுதான். அந்த குழந்தை மேல டக்குன்னு மரியாதை போயிடும் இல்லையா? அவங்கள யாரும் விரும்புறதும் கிடையாது. பாபா சார், நீங்க உங்களுக்கு நீங்களே செக் பண்ணுங்க. சார்ட் வைங்க. நான் எவ்வளவு நேரம் சேவையில இருக்கிறேன், எந்த அளவுக்கு சக்திசாலியான மனநிலையில இருக்கிறேன், எந்த அளவுக்கு பாபா நினைவு இருக்குது, செக் பண்ணிட்டே இருங்க. சார்ட் அனுப்புங்க. ஸோ பாபா ஒவ்வொருத்தருடைய சார்ட்டும் பார்க்க மாட்டார். ஸோ அது என்ன பண்ணா அந்தந்த சென்டர்ல இருக்கிற பிராமணிகளுடைய கடமைன்றார். ஸோ அப்படி நீங்க வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட் கொடுக்கணுன்றதுக்காக வச்சு அவங்க பக்காவா ஆவாங்க இல்லையா? இதுதான் மற்றவங்களையும் நமக்கு சமமா ஆக்குறது. குழந்தைகளாகி நீங்க உலகாயுத விஷயங்களை பேசவே கூடாது. நியூஸை கேட்டீங்கன்னா அதுதான் உங்க மைண்ட்ல இருக்கும், அதை தான் பேசுவீங்க. அதுக்குதான் கேட்காதீங்க, பார்க்காதீங்க. இப்போதைக்கு யார் முதல்வர், யார் பிரதமர், அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இல்லையா? நமக்கு தேவையான அளவு மட்டும் அது தானாவே வந்துடும். நியூஸ் பேப்பர் பத்தி தெரியாமலே அது தானாவே வந்துடும், எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதுக்காக எந்த நேரமும் அதுலயே மூழ்கி இருந்தீங்கன்னா அந்த விஷயம் தான் பேசுவீங்க. ஸோ அது இல்லாம குடும்பத்துல இந்த கதை, அந்த குடும்பத்து கதை, அந்த குடும்பத்து கதை, அல்லது பிராமண பரிவாரத்து கதை பேசக்கூடாது. அதுவுமே உலகாய விஷயங்கள் தான், உலகாய குணங்கள். அது யாராவது வீண் விஷயங்களை பேசுறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, இவங்க நம்மளுடைய எதிரி. எட்ட போயிடுங்க. சூப்பர் விஷயம் இல்ல? வீண் விஷயம் தெரிஞ்சாங்கனால டக்குன்னு புத்தியில பிளாக் பண்ணிடுங்க. அவங்கள புத்தியில இல்ல, உடல்ல இருந்தே பிளாக் ஆயிடுங்க இல்லையா? அவங்க கிட்ட வீண் விஷயம் பேசுனாலே அந்த ஆத்மா கூட இருந்தீங்கன்னா தானா உங்களுக்கு அந்த இதுதான் போகும். அப்புறம் எங்க யோகம் வரும்? இவங்க நம்மளை கீழே தள்ளக்கூடியவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. தவறான விஷயங்களே பேசக்கூடாது. எதுவரை நான் போயிருக்கிறேன் அதைத்தான் அவங்க நிலையில இருக்கணும். ஏறிட்டே இருக்கணும். எந்த அளவு ஏறிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நீங்க முரளிய ஒரு நாளைக்கு 2 தடவை கேட்கறதுக்கே உங்களுக்கு டைம் இருக்காது. அப்புறம் எதுக்கு வீண் விஷயம் எல்லாம் நமக்கு? செக் பண்ணிட்டே இருங்க. சத்குரு ஒரே ஒரு தந்தை தான், அவர்கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் நிறைஞ்சிருக்குது. நீங்க மேல குரு சிகர் போகணும். பரந்தாமத்தை சொல்றாரு குரு சிகர்ன்ட்டு. ஸோ உள்ள சொன்னார்ல, அது குரு சிகர்ன்ற ஒரு மலை மேல சிவன் கோயில் இருக்கு. ஸோ அது மேல பரந்தாமத்துல சிவபாபா இருக்கிறதுடைய நினைவு. ஸோ அங்க வரையும் போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தகுதி ஆகணும். அதுக்கு தகுதி ஆக விடாம தடுக்கிறது தான் வீண் விஷயங்கள். அன்னப்பறவை ரத்தினத்தை மட்டும்தான் பொறுக்கணும். கல்லு மட்டும் இருக்கிற இடம் நமக்கு எதுக்கு? இது எல்லாம் ஞான விஷயங்கள் இல்லையா? அந்த மாதிரி டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிக்கணும். இந்த பாபா குழந்தை வாயில இருந்து வெறும் வீண் விஷயம் தான் வருது, எட்ட போயிடுங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா? வெறுக்கலை, காப்பாத்திக்கிறோம் நம்மள. அந்த ஆத்மா நல்லா இருக்கணும், மாறணும்ன்ற எண்ணத்தை வச்சு நீங்க உங்களை பாதுகாத்துக்கணும். அவங்களை வெறுக்க கூடாது, சாபம் விடக்கூடாது. ஆனா நீங்க எட்ட வந்துடணும். அதான் பாபா சொல்லிருக்காருல, உங்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க, ஆனா சாபம் கொடுக்காதீங்கன்றாரு. இப்ப பாபா சொல்றாரு,
இது எல்லாமே ஞான விஷயங்கள். மற்றபடி இது மலையை குறிக்கிற விஷயம் கிடையாது. குரு சிகர்ன்றது மலைக்கு சிவன் கிட்ட போகணும்னா என்ன அர்த்தம்? உயர்ந்து போகணும். அந்த மாதிரி விலகிய நிலை, இறைவனுக்கு சமமா விலகிய அன்பான நிலை இருக்குதான்னு செக் பண்ணணும். இந்த உலகத்துல உள்ள அனைத்து விஷயங்களையும் கடந்து போகணும். உங்க புத்தி சதா ஒரு பாபாவோட மட்டும் இணைஞ்சிருக்கணும். ஆனா இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியல. நீங்க முதல்ல தமோ பிரதானமா இருந்தீங்க, இப்ப நீங்க சதோ பிரதானமா ஆகணும். பலருக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கையே இல்லை. நானும் போய் நாராயணனா ஆக முடியுமான்னு நினைக்கிறாங்க. நம்பிக்கை இல்லை. நான் தான் சதோ பிரதானமா இருந்தேன், நான் தான் அப்படி இருந்தேன்னு முழுசா நம்புங்க. நம்பிக்கை இல்லாத காரணத்தினால முழுசா அப்பாவை நினைக்கிறதும் கிடையாது. ஆனா மத்தவங்களுக்கு இவங்க ஞானத்தை சொல்லி இப்படியெல்லாம் நினைக்கணும்னு சொல்றதை கேட்டு அவங்களுக்கு நன்மை ஏற்பட்டுருது. அதுக்காக இவங்க மத்தவங்களுக்கு நன்மை செய்யறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இவங்களுடைய பாக்கியத்தின்படி இவங்க ரகசியத்தை புரிய வைக்கிறாங்க, அவ்வளவுதான். பிராமணிகளை விட தீவிர வேகத்துல செல்லக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க. இதை நான் நிறைய தடவை பார்த்திருக்கிறேன். இல்ல நிறைய பேர் டவுட் கேட்கறதுக்காக கால் பண்ணும்போது பார்த்தா அவங்களுடைய அந்த அன்பு, மரியாதை, அந்த தெய்வீக குணங்கள் கம்பேர் பண்ணா ஐயோ நம்மளோட எங்கேயோ மேல இருக்கிறாங்கன்னு தான் தோணும். அதுதான் பாபா சொல்றாரு. புரிய வைக்கிறவங்களாம் உயர்ந்த பதவி அடைவாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவங்களுடைய பாக்கியம் புரிய வைக்கிறாங்க. ஆனா அவங்க அவங்கள விட நான் மேல போக மாட்டேன்லாம் புரிஞ்சுக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? சொல்லி கொடுத்தா, அறிமுகம் கொடுத்த பிராமணிகளை தூக்கி சாப்பிடக்கூடியவங்க பல பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு வேகத்துல ஞான ரத்தினங்களை குணங்களாக தாரணை பண்ணிடுறாங்க. ஆனா சில குழந்தைங்க பல வருஷம் 20, 30, 50 வருஷம் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இன்னைய வரைக்கும் தேகாபிமானம் அதிகமா இருக்குது. இது நிறைய நம்ம பார்க்கலாம், நிறைய இடத்துல பார்க்கலாம். தேகாபிமானம் நிறைய இருக்குது. அவங்க பேசும்போதே ஒரு விதமான கடுமைத்தன்மை தெரியும். அது தெரியும் நமக்கு. நிறைய இருக்குது. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, தேக அபிமானம் இருக்கிற குழந்தைங்க. கடைசியில தேகத்துடைய நினைவு கூட உங்களுக்கு வரக்கூடாது. நீங்க தேகத்துல இருக்கிறீங்கன்ற உணர்வே இருக்கக்கூடாது. நான் ஆத்மா, ஆத்மாவை பாக்குறேன். எந்த ஆத்மா? தேவதை உடலுக்குள்ள போக போற ஆத்மா கிட்ட பழகிட்டு இருக்கிறன்ற உணர்வு இருக்கணும். தேகன்ற உணர்வே இருக்கக்கூடாது, மறந்துடணும். சன்னியாசிகள்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியானவங்க தான் இருந்த இடத்துலயே அப்படியே சரீரத்தை விடுறாங்க. அதுவும் சொல்லிட்டு போவாங்க, நான் இப்ப சரீரத்தை விட போறேன் அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு தான் அந்த சக்தி இருக்குது. அந்த மாதிரிதான் பாபா குழந்தைங்களும். எல்லா பாபா குழந்தைங்களும் பக்காவானவங்க கிடையாது. பாபா சொல்றாரு, அஞ்ஞானிகளை விட நீங்க இங்க இருக்கிற கீழான ஆத்மா கூட மேலான ஆத்மான்னு தான். பட் ஆனா எல்லோருமே நம்பர் 1 வர்ற அளவுக்கு பக்காவாலாம் இருக்க மாட்டாங்க. எப்படி சன்னியாசிகள்ல எல்லோரும் உட்கார்ந்த இடத்துல சரீரத்தை விடலையோ அந்த மாதிரிதான். அந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல அப்படியே முற்றிலும் அமைதியாகி சரீரத்தை விடுற அந்த சன்னியாசிகளை சுத்தி அப்படி ஒரு ஆழ்ந்த அமைதி நிலை விடுது. அதனால்தான் ஜீவ சமாதிக்கு அப்படி ஒரு மகத்துவம். ஜீவ சமாதியில போய் உட்கார்ந்துட்டு வராங்கல்ல, அமைதிக்காக, அமைதி வருதுன்ட்டு. ஆனா அந்த ஆத்மா உடனே போய் இல்லறவாசிக்கிட்ட போய் பிறப்பு எடுத்துடும். மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த இல்லற மார்க்கம் பிடிக்காம, நான் இது எனக்கு பிடிக்கல, நான் உயர்ந்தவனா ஆகணும்னு மறுபடியும் காட்டுக்கு போயிடுறாங்க. ரமண மகரிஷி அப்படிதான் போனார் சின்ன வயசுல, இல்லையா? ஏன்னா இது மாயையின் ராஜ்யம் இல்லையா? அவ்வளவு தூய்மையா வைராக்கியமா இருந்து சரீரத்தை விட்டாலும் மறுபடியும் விகாரிகள்கிட்ட தான் போய் பிறக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்டதான் வாங்கி சாப்பிடுறாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, விகாரிகளோட எந்த கணக்கு வழக்கும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கணக்கு வழக்கு கர்மத்தின் விதிப்படி திரும்ப அவங்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும். அதனால பாபா சொல்றாரு,
பாபாவை ஒருபோதும் பார்க்காத பல குழந்தைங்க கூட பாபாவை எந்த நேரமும் நினைவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சமமா மதுபன்ல பாபா கூடவே இருக்கிறவங்க கூட நினைவு செய்யறது இல்லைன்னு சொல்றாரு. பாபாவே பார்த்ததே இல்லையா, பாபா தான் அந்த நிச்சய புத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மதுபனுக்கே போகாத குழந்தை அப்படி உருகி உருகி பாபாவை நினைவு செய்யறதும், அப்படி பந்தனத்திலே இருக்கிற குழந்தை. அந்த மாதிரி குழந்தைங்கள நிறைய பேர் பார்க்கிறோம். அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பா மிக உயர்ந்த பதவி அடையும்ன்றது. சோ அதனால ஐயோ மதுபனுக்கே வரலன்னா அவங்களாம் சத்தியுகத்துக்கே வர மாட்டாங்க அப்படி இப்படின்னு உல்டாவா ஞானத்தை சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு மிக உயர்ந்த பதவி அடைவாங்கன்றது தான் பெரிய விஷயம். ஏன்னா எல்லாமே அப்பாவை நினைவு செய்யறதுல, கலியுகத்துல இருந்து புத்தியை விடுவித்து ஒரு பாபாவோட மட்டும் உங்க புத்தியை நிரந்தரமாக நிலைக்க வைக்கிற முயற்சியில தான் ஆதாரப்பட்டிருக்குது. சிலர் இரவு பகலாக அதிகமா முயற்சி செய்யறாங்க. உங்களுக்கு தெரியும் அசுத்தமான உலகத்துல தான் நாம இருக்கிறோம், இது அசுத்தமான சரீரத்துல தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த சரீரத்துல இருந்துகிட்டே, இந்த அசுத்தமான உலகத்துல இருந்துகிட்டே ஆத்மா தூய்மை ஆகணும். அப்பாவை நினைவு செஞ்சு செஞ்சு சதோ பிரதானமாகணும், சத்தியுகத்தின் குணங்களை நிரப்பணும், அதைத்தான் வெளிப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. தூய்மை ஆவறதுக்கு கொஞ்ச காலம் தேவைப்படுது. எதுவரை இந்த உலகம் எதுவரை இந்த உலக அழியாம இருக்குதோ, இந்த படிப்பும் உங்களுக்கு இருக்குதோ, அது வரைக்கும் இந்த ஞானத்தை நீங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதுக்கு ஓய்வே கிடையாது. இந்த சங்கமயுகம் ஃபுல்லா இறுதி மூச்சு வரை படிக்கணும். ஒருவேளை உலக அழிவுல ஏதோ சுனாமி அது மாதிரி சிக்கிக்கிட்டீங்க, கையில வாணியே கிடையாது, அப்ப படிச்சதெல்லாம் மனசுல சுத்தணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அளவுக்கு ஆழமா பதிவாயிடுச்சா? பதிவானாதானே சுத்தம். இங்க இருக்கிற வீண் விஷயமே உங்க புத்தி இருக்குதுன்னா அந்த டைம் என்னென்னமோ நடக்கும். எல்லா விகாரங்களும் அதோடைய உச்சத்துல இருக்கும், வாணியும் கையில இருக்காது. அப்ப எப்படி புத்தி உங்க கண்ட்ரோல்ல இருக்கும்? அந்த அளவுக்கு ஆழமா நம்ம புத்தியை தாரணை ஆழமா பதிய வைக்கணும் ஞானத்தை. சோ அது வரைக்கும் ஞானத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப டெக்னாலஜி இருக்கு, மொபைல் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, முரளி எடுத்து போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த வசதி அம்மா பாபாவுக்கு பிரம்ம பாபா கூட இல்ல இல்லையா? அப்ப என்னது, இசைத்தட்டு தான், அது கேட்பாங்க. ஆனா போற இடமெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆனா இப்ப நம்மளால முடியும். செல்போனை போற இடமும் தூக்க முடியலையா, ப்ளூடூத் ஹெட்செட்டை வச்சு கேட்டிருக்காங்க. அது மாதிரி பிரதர்ஸ் நிறைய பேர் கேட்கறாங்க. இப்ப நானும் அந்த மாதிரி தான் கேட்டிருக்கோம். அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த குடும்பத்துல இருக்கிறதே தெரியாது. சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மனநிலை வருமானு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கும் வெறும் முரளியிலேயே புத்தியில. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், முரளிக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. இறைவனுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாதுன்ற மாதிரி முரளிக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. முரளியுடைய ருசி தெரியாதவங்க தான் நம்ம மற்றவங்க சொல்றது இது என்ன பண்ணலாம் அது என்ன, மனிதர்கள் கிட்ட ஏமாந்துட்டு இருப்போம். முரளியில இருக்குது எல்லாமே. அதனால பாபா சொல்றாரு, எதுவரை வாழ்வீங்களோ அது வரைக்கும் இந்த ஞான அமிர்தத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப பாருங்க, மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா ராமரும் லக்ஷ்மணனும் மயங்கி விழுந்துடுவாங்க. போய் சஞ்சீவினி மூலிகை எடுத்துட்டு வருவார் ஆஞ்சநேயர். உண்மையான அர்த்தம் என்னன்னா, சஞ்சீவினி மூலிகைய சாப்பிட மறந்ததுனால விழுந்துட்டாங்க. தினம் சாப்பிடணும். அப்புறம் மறுபடியும் மூலிகையை கொடுத்து சரிப்படுறாங்க. அப்ப ஞானம் உள்ள போய் அதை சரிப்படுத்துது. அது நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப மாயாவனால டிப்ரெஷன் ஆயிட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த முரளியை கேட்கும்போது, குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை அவ்யக்த முரளியை கேட்கும்போது அப்படியே மனசு லேசா வர்றது தெரியும். அப்ப மீண்டும் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்பதான் கர்மாதீத நிலையை அடைவீங்க. கடைசி வரைக்கும் ஞான அமிர்தத்தை பருகிட்டே இருந்தாதான் கர்மாதீத நிலை அடைவீங்க. ஏன்னா நிறைய சென்டர்ல பாத்தீங்கன்னா 10-20 வருஷம் பாபா குழந்தையாகி சென்டர்ல ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக விட்டுட்டு போயிடுறாங்க. கேட்டா எங்க வீட்டுல முரளி இருக்கு, நான் அதை படிச்சுக்கிறோம் நாங்க.
அது எந்த அளவுக்கு படிப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அன்னன்னைக்கு முரளியை படிக்கணும்ன்ற அந்த ஆர்வம் இருக்கும்போது தான் நம்ம ரெகுலரா படிப்போம். பழைய முரளி வீட்டுல வச்சுக்கிட்டு அவங்க ரெகுலரா படிப்பாங்களா? டவுட்டு தான் இல்லையா? இந்த பாவனையோட படிக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா மதுபன்ல மொத்தமா முரளியை கொடுத்துட மாட்டாங்களா? எல்லா முரளியும் தான் அவங்க கிட்ட இருக்கு. ஆக்சுவலா நெட்ல இருக்குதுதான். பட் ஏன் தினம் தினம் போட்டு அனுப்புறாங்க? அப்படி இருந்தாதான் நம்மளால படிக்க முடியும். அப்பதான் கர்மாதீத நிலையை அடைய முடியும். அப்பதான் நமக்கு எனக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்றோம்ல. வேற வழியே இல்லைன்னா பழைய முரளி படிச்சா பரவாயில்ல. எல்லாம் இருந்தும் ஏன் படிக்காம இருக்கிறீங்க? இந்த தேகத்துல இருந்து உலகத்துல இருந்து முற்றிலும் பற்றுதல் நீங்க இன்னும் அதுக்குத்தான் முரளி வேலை செய்யுது இல்லையா? முரளி கேட்கிறோம், ஏதோ ஒரு மாயால போய் விழுறோம், மறுபடியும் முரளி கேட்டோடனே வைராக்கியம் வருது, மறுபடியும் விழுறோம், வைராக்கியம் வருது. ஒரு டைம்ல என்ன ஆகுது, யோசிக்கிறோம், ஏன் இதுல விழுந்துகிட்டே இருக்கிறோம், யோசிக்கிறோம். பாபாவுடைய ஞானத்தை வச்சு சரி பாபா சொல்றாரு திட்டமான எண்ணம் வைக்கணும். அது மாதிரி நிறைய சொல்றாரு, கெட்ட சகவாசம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கட் பண்ணுங்க, பற்று இருக்கக்கூடாது இல்லையா? சோ இதன்படி நாம நடந்துக்கிறோமா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கர்மாதித்த நிலையை அடைவீங்க. இந்த முழு உலகத்துல இருந்த பற்ற உங்களால நீக்க முடியும். தானால முடியாது. ஏன்னா டெய்லியும் முரளிக்கு இப்ப போதையா கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போன உடனே மனநிலை மாறுறது நல்லா தெரியும் உங்களுக்கு. முரளி படிக்கும் போது இருந்த மனநிலையை நீங்க வீட்டுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மனநிலையை பாருங்க, நல்லா டிஃபரன்ஸ் தெரியும், மாறிடும். இப்ப பாப்பா சொல்றாரு பற்று நீங்கணும், அதுக்கு தினம் தினம் முரளி கேட்டுக்கிட்டே இருக்கணும். முரளியும் நான் ஸ்டாப்பா கேட்டுக்கிட்டே இருக்கு. ராஜா ராணி ஆகுறதுல முயற்சி இருக்குது. யாரு படிப்பாங்களோ, இப்ப பாருங்க, நான் இது வந்து ஒரு பெரிய சென்டர்ல ஒரு சிஸ்டரு முரளி எடுக்க வராங்க. 9 மணிக்கு கிளாஸ், 8 மணிக்கு கதியில உட்கார்றதுக்காக வராங்க. வரும்பொழுதே பாத்தீங்கன்னா 7:30 வரும்பொழுது டேப் ரெக்கார்டர், மெமரி கார்டு ரீடர் அதை கையில வச்சுட்டே இருக்கிறாங்க, மெமரி கார்டு பிளே பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா முரளி ஓடிக்கிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி சவுண்டா ஓடுது, வெளியில கேட்கற மாதிரி தான் ஓடுது. ஏன்னா அவங்க வரும்போது பேசுவாங்க இல்லையா? ஸோ ஏன்னா காதுல வச்சா மத்தவங்க கிட்ட பேச முடியாது. ஆனா மத்தவங்க கிட்ட பேசும்போது அது நிறுத்துறதுலங்க, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அங்க ஒரு கவனம் இங்க ஒரு கவனம் இருக்கணும் அப்படின்னு அந்த மகாரதி தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்ப சென்டர்ல இருக்கிற சிஸ்டர் முரளி எடுக்க போறாங்க, வந்தது அந்த யோகா பண்ற ஆள்ல. அப்பயும் அவங்களுக்கு தெரியுது மாயா எந்த நேரமும் தாக்கும்ட்டு. இப்ப நாம எப்படி இருக்கணும் குடும்பத்துல இருக்கணும்? இப்ப மாயா தாக்குதுன்னா நான் கரெக்டா தான் இருக்கிறேன், தாக்குதுன்றதெல்லாம் சும்மா கண்டிப்பா தாக்காது. இந்த மாதிரி பவர்ஃபுல்லா முழுக்க முழுக்க முரளி உங்க மைண்ட்ல அந்த போதையோட நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அசை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ இந்த உலகத்துல இருந்து பற்று நீங்கணும். அதே மாதிரி உங்க தேகத்துல இருந்தும் பற்று நீங்கணும். முரளியை கேட்டு முடிச்சோன்னா டக்குன்னு ஒரு பிராக்டிஸ்ல வந்துடணும். ஏதோ ஒரு பாயிண்ட், நான் தேகத்தை மறந்துட்டேன், ஆத்மாவா இருக்கிறேன், ஆத்மாவை பாக்குறேன், இப்படியே புரிஞ்சுக்கிட்டு அந்த பிராக்டிஸ்ல இருங்க. இந்த பிராக்டிஸ் கொஞ்ச நேரம் இருங்க, டக்குன்னு மறுபடியும் அடுத்த முரளியை கேளுங்க. இப்படியே மைண்டை ஊற போடணும். ஏன்னா எந்த அளவுக்கு உள்ள போதோ அதுதான் வெளியே வரும் இல்லையா? சினிமாவில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ வருவார், அப்படியே பேக்ரவுண்டு மியூசிக் கொடுப்பாங்க, அப்படியே அட்ராக்ஷனாக காட்டுவாங்க, அப்படி 10 பேரை உதைப்பாரு, பார்க்கும்போதே குஷியா இருக்கும். அதெல்லாம் என்ன, அது உங்களுக்குள்ள அந்த அந்த வன்முறையை உள்ள திணிக்குது மாயா. ஸோ இப்படியே குழந்தையில இருந்து எத்தனை ஜென்மமோ கேட்டு கேட்டு உள்ள போட்டுட்டோம். அதே மாதிரி ஹீரோயின் வருவாங்க, அப்படி தலையை இப்படி தூக்கி போடுவாங்க, அப்படியே எல்லாரும் ஆணு பார்ப்பாங்க. ஸோ அப்ப அழகை ரசிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்குது. அது இல்லாம அழகை ரசிக்கணும், அனுபவிக்க தான் கூடாது, இப்படி எல்லாம் மாய ஒவ்வொரு விதமா அதோடைய விஷயத்த கலந்துருச்சு. சோ எப்ப கலக்குது? ஒரு வினாடி விடாம கலந்துகிட்டே இருக்கு. பாருங்க, நீங்க நான் கண்ணை மூடிட்டு உலகத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஒரு வினாடி விடாம விஷயத்த கலக்குது. அப்ப ஒரு வினாடி விடாம இந்த நல்ல விஷயத்த உள்ள போட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நல்ல விஷயம் உங்களுக்கு பார்வையில வார்த்தையில வெளிப்படும், இல்லைன்னா வராது. இப்ப பாபா சொல்றாரு, ராஜா ராணி ஆகுறதுல தான் முயற்சி இருக்குது. யாரு படிப்பாங்களோ அவங்கதான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்துல உட்கார முடியும்.
பிரஜை யார் வேணாலும் ஆயிடலாம், ராஜா ராணி ஆகணும் இல்லையா? முயற்சி எதன் ஆதாரத்துல இருக்கு? படிப்புல. பாபா சொல்லியிருக்காரு, படிப்பை வச்சுதான் உயர்ந்த பதவின்னு சொல்றாரு. படிப்பு எந்த அளவுக்கு படிக்குதோ அந்த குழந்தை தான் என் இதய சிம்மாசனத்துல உட்காருவாங்கணும். நேத்தும் சொன்னாரு, இன்னைக்கும் சொல்றாரு. எந்த அளவுக்கு பாபாவுடைய சேவையில நாம உதவியாளரா இருக்கிறோம், உலகத்தை தூய்மையாக்குறதுல உதவியாளரா இருக்கிறோம்னு உங்களுக்கே தெரியும். எல்லையற்ற தந்தை மனநிலையை பார்த்து தானே அன்பு செலுத்துவாரு. தனக்கு நன்மை செஞ்சுக்க விரும்புறீங்கன்னா பாபா சொல்ற வழிப்படி நடங்க. இதனால பாபாவுக்கு எந்த நன்மையும் கிடையாது, உங்களுக்கு தான். உங்க மனநிலை குஷியா இருந்துச்சுன்னா பாபாவுக்கு பிடிக்கும். ஏன் குஷியா இருக்குது? பாபாவுடைய வழிப்படி நடந்தாதான் மனநிலை குஷியா இருக்கும். அதனால நீங்களும் மத்தவங்களை பார்த்து கோபப்படக்கூடாது, மற்றவங்க கோபப்படுற மாதிரியான காரியத்தையும் நீங்க செய்யக்கூடாதுன்றதுல கவனம் வைங்க. உங்களை திட்டுனாலும் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுருங்க. பாபா ஞானத்தை ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டாதான் தப்பு. மற்றபடி இந்த மாதிரி விகார விஷயங்கள் இதெல்லாம் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல போயிடணும், பொறுத்துக்கிட்டு போயின்னே இருக்கணும். ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு, பொறுத்துட்டு போனோன்னு நீங்க பாபாட்ட சொல்லணும், பாபா நான் நீ சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டேன்ல பாபா அப்படின்னு கணக்கு ஒப்படைங்க, உடனே குஷி ஆயிடும். அப்ப அந்த கணக்கு ஒப்படைக்கிற பழக்கம் வரும்போதுதான் உங்களுக்கு இது குஷியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மார்க் ஏறுது. அப்பதான் நீங்க எச்சரிக்கையா இருந்து கோபப்படாம இருப்பீங்க, கோபப்படுத்துற மாதிரி காரியமும் பண்ண மாட்டீங்க. குத்துச்சண்டை அல்லவா மாயா டக்கு டக்குன்னு உங்களை கோபப்படுத்த வைக்கும், அல்லது மற்றவர்களை கோபப்படுத்துற மாதிரி காரியத்தை உங்க மூலமா செய்ய வச்சிடும். சோ கவனமா இருங்க. இந்த யுத்தத்துல மாயாவை நிரந்தரமா வீழ்த்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படுது? அப்ப அவ்வளவு காலம் தேவைப்படுதுன்னா நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும்? நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: உங்களுடைய புத்தின்ற பையை அழிவற்ற ஞான ரத்தினங்களால நிறைத்து உங்களுக்கு நீங்களே ஞானத்தினாலும் யோகத்தினாலும் அலங்காரம் செஞ்சுக்கணும். அதீந்திரிய சுகத்துக்காக புத்தியை ஞானத்தினால நிறைத்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதீந்திரிய சுகம் கடைசியில தான் வரும். அது எப்ப வரும்? ஒரு பாபாவை தவிர வேற எந்த நினைவும் இல்லை அப்படின்னா தான் வரும். வெறும் பாபாவுடைய ஞானம் மட்டுமே மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருந்தாதான் அது வரும். பாபா சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி உலகத்துக்கு நீங்க போக போறீங்க, கடலுக்குள்ள போயிடுச்சு. அது சொல்லும் போது நமக்கு ஆனந்தம் வருது பாத்தீங்களா? முழுக்க முழுக்க அதை பற்றிய விஷயங்களே மைண்டுக்குள்ள இருக்க அவ்வளவு குஷியா இருக்கும். அதனாலேயே உங்க மைண்டை நிரப்பிக்கிட்டீங்கன்னா தான் அதீந்திரிய சுகம் உங்களுக்கு அனுபவம் ஆகும். ஞானம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அப்படியே 20 நிமிஷம் கடகடன்னு முரளி படிச்சு தூக்கி அடைச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். எதுவுமே அங்க மாற்றமே ஏற்படாது. இந்த முரளியில எந்த அளவுக்கு மூழ்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் மாற்றம் ஏற்படும். வீண் பேச்சுவார்த்தை அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துது. அதனால ஞானத்தை தவிர எந்த விஷயத்தை நீங்க பேசவும் கூடாது, சொல்லவும் கூடாது. அப்படி வீண் விஷயத்த பேசுறவங்க கிட்ட, அவங்க சகவாசத்துல இருந்து ஓடி போய் உங்களை காப்பாத்திக்கோங்க. எட்ட ஓடி நீங்க விலகி போயிடுங்க. செம பாயிண்ட் இல்லையா? வீண் விஷயம் பயங்கர நஷ்டத்தை ஏற்படுத்துன்றார். மற்றவர்களை பத்தி தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்கிடும். அவங்க அப்படிப்பட்டவங்களா இல்லாமலே கூட இருப்பாங்க. அவங்கள பத்தி நீங்க அவங்க அப்படிப்பட்டவங்க நினைச்சிட்டே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு வேற யோகா கட் ஆகுது. பாரதானம் எல்லைக்குட்பட்டதுல இருந்து விடுபட்டு பரமாத்மா அன்பின் அனுபவம் செய்யக்கூடிய ஆன்மீக நறுமணம் நிறைந்தவர் ஆகுங்கள். எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்க புத்தியை விடுவிச்சுக்கணும். அப்படி விடுபட்டு இருந்து அப்படி விடுபட்டு இருந்தாதான் பாபாவுடைய அன்பே உங்களுக்கு அனுபவம் ஆகும். அப்பதான் பாபாவுடைய அன்பிலே நீங்களால மூழ்கி இருக்கவும் முடியும். அப்படி மூழ்கி இருக்கக்கூடிய ஆன்மீக நறுமணம் நிறைஞ்சவர் ஆகுங்க. அதுக்கு விளக்கம் பாபா சொல்றாரு,
எப்படி ரோஜா மலர் முள்ளுக்கு நடுவுல இருந்தா கூட அந்த முள்ளின் குணங்கள்ல இருந்து விடுபட்டு பயங்கர இனிமையான நறுமணத்தோட இருக்குதோ, முள்ளு இருக்கிறதுனால ச்சே என் பக்கத்துல முள்ளு இருக்குதே அப்படின்னு வாடி போயிடுறது கிடையாதோ, அந்த மாதிரி ஆன்மீக ரோஜாவா இருக்கிற குழந்தைங்க எல்லைக்குட்பட்ட எல்லா விஷயத்துல இருந்தும் இந்த தேகத்துல இருந்தும் முற்றிலும் விடுபட்டு நறுமணம் வீசக்கூடிய ரோஜா மலரா இருப்பாங்க. யாருடைய செல்வாக்கின் வசமாக மாட்டாங்க, யாருடைய குணாதிசயங்களின் தாக்கத்திலும் வர மாட்டாங்க. அவங்க ஆன்மீக நறுமணம் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. அப்படி நறுமணமுடைய ஆத்மாக்கள் தந்தை மற்றும் பிராமண குடும்பத்தினருக்கு பிரியமானவர்களாக ஆகிடுவாங்க. பரமாத்மாவுடைய அன்பு அளவற்றது, நிலையானது. எல்லோருமே பலனை அடையிற அளவுக்கு நிறைந்தது. ஆனா பரமாத்மாவுடைய அந்த அன்பை பலனை அடையிறதுக்கான விதி என்ன தெரியுமா? விடுபட்டு இருக்கிறது. ஸ்லோகன்: அவ்வியக்த ஸ்திதியின் அதாவது அசரீரி அனுபவம் செய்யறதுக்காக வியக்த உணர்வு அதாவது சரீர உணர்வு மற்றும் பாவனையிலிருந்து விலகி இருங்க. பாருங்க, அந்த சிஸ்டர் டவுட் கேட்டாங்க, அதுவே ஸ்லோகனா வந்துடுச்சு இல்லையா? அவ்வியக்த ஸ்திதியின் அனுபவம் செய்யறதுக்காக வியக்த உணர்வு மற்றும் பாவனையிலிருந்து விலகி இருங்க. ஏற்கனவே அதுக்கான விளக்கம் இல்லைன்னு சொல்லிட்டோம். சரி, வரதானம். பாபா சொல்றாரு, ரோஜா மலர் அந்த செடியில முள்ளு இருந்தாலும் முள்ளு இருக்குதுன்ட்டு முள்ளுடைய பிரபாவம் அதுக்கு கிடையாது. ரோஜா மலரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஆசையா தான் இருக்கும், ஆனா முள்ளை பார்த்தா இருக்காது இல்லையா? அந்த முள்ளுல படாம ரோஜாவை அழகா பறிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி உங்களை சுத்தி நீங்க இருக்கிற சென்டர்லயோ அல்லது வீட்டிலேயோ உள்ள நபர்கள் முள்ளு மாதிரி குத்துறவங்களா இருக்கலாம், வீண் விஷயங்களை விகாரிகளா அது மாதிரி இருக்கலாம். ஆனா அவங்களுடைய தாக்கத்துல நீங்க வரவே இல்லைன்னா நீங்க தான் ஆன்மீக ரோஜா. அவங்க எவ்வளவு கோபமா பேசினாலும் நீங்க அவங்க கிட்ட அன்பாவே நடந்துகிட்டீங்கன்னா நீங்க ஆன்மீக ரோஜா. இதுக்கு உதாரணம் யாரும் சொல்லலாம்? தர்மர் சொல்லலாம். மகாபாரதத்துல என்ன நடந்தாலும் துரியோதனன் எவ்வளவு துக்கம் கொடுத்தாலும் துரியோதனன் என் தம்பி, அவனுக்கு துக்கம் கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த 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 அவருடைய அந்த தர்மத்துல கொஞ்சம் கூட இறங்கல. அதுதான் ஆன்மீக நறுமணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வீக குணங்கள் அப்படிங்கிற நறுமணம் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தையத்தான் அப்பாவுக்கும் பிடிக்கும், பிராமண குடும்பத்துக்கே பிடிக்கும். கரெக்ட் தானே? தர்மரை எல்லாருக்கும் அப்படி பீஷ்ம பிதாமகர் அந்த ஹஸ்தினாபுரை காப்பாற்றணும்னு கட்டுப்பட்டு இருந்தாலும் அந்த தர்மரை மெழுகு அரக்கு மாளிகை மூலமா கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க துரியோதனரை அவங்க ஆளுங்க. ஸோ அதுல இருந்து தப்பிச்சு மறைஞ்சு இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஹஸ்தினாபுருக்கு வரும் பொழுது காட்டுல இருந்து வராங்க. வரும்போது பீஷ்ம பிதாமகர் எல்லார் காலிலையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதே மாதிரி பீஷ்ம பிதாமகர் காலிலையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஏன்னா அவர் தான் அந்த குலத்துக்கே மூத்தவர். அப்ப பீஷ்ம பிதாமகர் என்னை கட்டி பிடிக்க மாட்டியா அப்படின்னு ஏக்கமா கேட்கிறார். அது நினைச்சாலே அப்படியே பிரமிப்பா இருக்குது. அப்ப தர்மர் சொல்லுவாரு, இல்ல பிதாஸ்ரீ, என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு, ஏன்னா நான் வனவாசத்துல இருக்கிறேன்னு. அதுக்கு பீஷ்ம பிதாமகர் சொல்லுவாரு, இதனால உங்க ட்ரெஸ் அழுக்காயிடும். அவர் சொல்றாரு, என் ட்ரெஸ் அழுக்காகத்தான் நான் விரும்புறேன் உன்னுடைய அழுக்குனால. இப்ப எவ்வளவு பிரியமானவங்களா இருந்தா அப்படி சொல்லுவாங்க பாருங்க இல்லையா? அதுதான். சோ அந்த மாதிரி இருக்கணும் நாம. நம்மள எல்லாருக்கும் அப்படி பிடிக்கணும், அதுதான் லட்சியமா இருக்கணும். துக்கம் கொடுக்கறவங்களுக்கும் சர்டிபிகேட் வாங்கணும். உங்க வீட்டுல துக்கத்தை கொடுக்கறவங்க இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். அதுக்காக பாபா சொல்றதை மீறி தூய்மை இழக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது.
மற்ற தெய்வீக குணங்கள், உயிரே போனாலும் தூய்மை இழக்கக்கூடாது. சரி, இப்ப பாபா சொல்றாரு, அந்த மாதிரி ஏன்னா நம்ம இந்த நறுமணத்துக்கு ஆதாரமா இருக்கிறதே தூய்மை தான். தூய்மை இழந்தாலே நம்ம மேல இருந்து துர்நாற்றம் வீசுதுன்னு புரிஞ்சுக்கணும். தேக உணர்வு துர்நாற்றம் இல்லையா? அந்த மாதிரி குழந்தைதான் பரமாத்மாவுக்கு பிரியமானவர்கள் ஆயிடுறாங்க. பரமாத்மாவுடைய அன்புக்கு பிரியமானவர் ஆகுறாங்கன்னா என்ன அர்த்தம்? பரமாத்மாவுடைய அன்பு அளவற்றது, நிலையான அன்பு. நம்ம எல்லைக்குட்பட்ட அன்புல மாட்டிக்க கூடாது இல்லையா? அப்ப இதுதான், அதாவது பாபா சொல்றாரு, ஆன்மீக ரோஜா மலரா இருக்கணும், எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், விகார எண்ணங்கள், வெறுப்பு எண்ணங்கள் வரக்கூடாதுன்றாரு. எல்லாம் ஓகே. அந்த மாதிரி குழந்தைய தான் அப்பாவுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க மேல அப்பா கொடுக்குற அன்பு அழியாதது, நிலையானதுன்னு சொல்றாரு. அதன் மூலமாக நீங்க எல்லோரையும் திருப்திப்படுத்தவும் முடியும். ஆனா அதை அடையிறதுக்கு விதி ஒண்ணு இருக்குது. எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கிறது. அந்த குழந்தையத்தான் பாபாவுக்கு பிடிக்கும். எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கிறது இல்லையா? இப்ப ஒரு அரசியல்வாதியே பாத்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்துக்காக சேர்க்கணும்ன்ற உணர்வு இல்லாத அரசியல்வாதியை தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனாலதான் இன்னைய வரைக்கும் காமராஜர் ஆட்சி வேணும், காமராஜர் ஆட்சி வேணும்னு. ஏன்னா அவரு தன்னுடைய அம்மாவுக்கு கூட எதுவுமே பண்ணலையா இல்லையா? சோ அது மாதிரி நம்ம அப்பாவுக்கு பிரியமானவரா இருக்கணும், பிராமண பரிவாரத்துக்கு பிரியமானவரா இருக்கணும். என்ன பண்ணா எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்களும் இருக்கக்கூடாது, பிடிக்காதவங்களும் இருக்கக்கூடாது, எல்லார் மேலேயும் அன்பு இருக்கணும். அப்பதான் ஆன்மீக ரோஜா மலர். சோ எல்லாத்தின் தாக்கத்துல இருந்தா அப்பதான் விடுபட்டு இருப்பீங்க. மீன் விஷயம் எதையுமே கேட்காதீங்க, விடுபட்டு இருப்பீங்க இல்லையா? ஸ்லோகன், விடுபட்டு இருக்கிற நிலைதான் அவ்வியக்த ஸ்திதின்றது. கரெக்டா சொல்லணும்னா இல்லையா? சூக்ஷ்ம உடல், அங்க இருக்கிற அந்த மனநிலை. அப்ப பிரம்ம பாபாவுக்கு ஸ்தூலமா பிறந்த குழந்தைங்க இப்பவும் இருக்கிறாங்க. இப்ப பிரம்ம பாபா போய் இது என்னோட குழந்தை, இந்த குழந்தை உயர்ந்த நிலை வரணும்ட்டு அந்த குழந்தைக்கே ஹெல்ப் பண்ணிட்டு இல்ல. அவருக்கு எல்லாரும் தான் குழந்தைங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணணும்? எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருக்கணும். அதான் பாபா சார் எதுல இருந்து விடுபட்டு இருக்கணும்? வியக்தம்னா உடல், இந்த சரீர உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்கணும். இந்த சரீரத்துக்கு தானே அவங்க குழந்தை, இந்த சரீரத்துக்கு தானே அவங்க மனைவி, கணவன் எல்லாம். அதுல இருந்து விடுபட்டு இருங்க, ஆத்மான்ற உணர்வுல இருங்க. அதே மாதிரி எல்லைக்குட்பட்ட பாவனையில இருந்து விலகி இருங்க இல்லையா? எனக்கு ஹெல்ப் பண்ணா அவனை எனக்கு பிடிக்கும், எனக்கு ஹெல்ப் பண்ணல அதனால அவன் எதிரி, சோ அவனை நான் எதிரியா பாக்குறேன், அந்த மாதிரி அதுல இருந்தும் விடுபட்டு இருங்க. அப்படி இருந்தாதான் அவ்வியக்த ஸ்திதி. எனக்கு எல்லாரும் நல்லவங்க தான், எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள் தான், அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா எந்த நேரமும் அவ்வியக்த ஸ்திதியிலே இருப்பீங்க, சக்தி சொரூபமா இருப்பீங்க. மற்றபடி இந்த எல்லைக்குட்பட்ட எண்ணம், தேக உணர்வு, இது எல்லாமே உங்களுடைய சக்தியை குடிக்கிறதுக்கு வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. எந்த நேரம் வேணாலும் கடைசி நொடியா இருக்கலாம். அந்த கடைசி நொடியில சக்தி இல்லைன்னா என்ன பதவி அடைய முடியும்? ஸோ அதனால கவனம் வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு வினாடியும் பாபா நீ சொல்ற மாதிரி பாக்குறேனா, நீ சொல்ற மாதிரி கேட்கறேனா, நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிறேனா, நீ சொல்ற மாதிரி எண்ணங்களை உருவாக்குறேனா, அப்படி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வியக்த ஸ்திதியில பறந்துகிட்டே இருங்க. ஒரு பாபாவை தவிர புத்திக்குள்ள யாரையுமே விடாதீங்க. ஓம் சாந்தி. I love you, Bab Dada. Thank you, Bab Dada.